இணைய வழியாகவும் நேரடியாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய தொடர் வகுப்பு, இதை பட்டய வகுப்புன்னு சொல்ல முடியாது, சான்றிதழ் வகுப்புன்னு சொல்ல முடியாது, இது ஒரு தொடர் வகுப்பு. இந்த தொடர் வகுப்பிலே தங்களை இணைத்து கொண்டு மிக அற்புதமாக இங்கே சித்தாந்த ஞானத்தை, சித்தாந்த அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம், வரவேற்று மகிழ்கிறோம். குறிப்பாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் மிகச்சிறப்பாக 2021 தொடங்கி அங்கு ஒரு 2022 அந்த காலகட்டம், கொரோனா காலகட்டம், அது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே முதலிலே தமிழ் பன்னிசை என்று தொடங்கி அது 2000கள்ல தமிழ் பன்னிசையாக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஆன்மீக பெருமக்கள், சைவ அடியார்கள் எல்லாரையும் இணைத்த ஒரு பெரு நிகழ்வாக இணைய வழியாக தொடர்ந்து அந்த சான்றிதழ் படிப்பு, தமிழ் பன்னிசை என்ற சான்றிதழ் படிப்பு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியிலே திருத்தலங்களுக்கு செல்ல முடியாத அவத்தையில் இருந்த பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வேள்வி என்று இணைய வழியாக இசை வேள்வி, பன்னிசை வேள்வியை மிகச்சிறப்பாக நடத்தினோம். அதிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள். சேர்ந்திசை மாலையை கூட நடத்தினோம். பாட்டு நம்ம பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலை ஒவ்வொருவர் வெவ்வேறு இடங்களில் இருந்து பாடுவார்கள். அது ஒரு சேர்ந்திசை மாலையாக அதையெல்லாம் நாம் வெகு சிறப்பாக நடத்தினோம். அதை தொடர்ந்து நாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டய படிப்பை தொடங்கி அதை 2021 தொடங்கி 22 நிறைவிலே நாம் நிறைவு செய்யும்படியாக அதை செய்தோம். அதுல 4 தாள்கள், அந்த 4 தாள்கள் 3 தாள்கள் இணைய வழியாக எழுதுவது, ஒரு தாள் நேரடியாக எழுதுவது என்ற நிலையிலே அந்த தேர்வு நிறைவு செய்து அந்த பட்டய படிப்பை நிறைவு செய்து 2022 நிறைவுல திருப்பதியிலே அதற்கு சான்றிதழ்களை நாம் ஸ்ரீபெரியவர்களுடைய திருக்கரங்களால் வழங்கினோம். அதனைத் தொடர்ந்து வேறொரு நிகழ்விலும் கூட அந்த சான்றிதழ் பெறாதவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் தந்து அந்த சான்றிதழ்களை வழங்கினோம். எனினும் அதுல ஒரு குறை இருந்தது. சான்றிதழ் கொடுத்தீர்கள், அதுல மதிப்பெண் பட்டியல் கொடுக்க முடியாமல் போயிருந்தது. அந்த மதிப்பெண் பட்டியலும் சேர்த்து தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மதிப்பெண் பட்டியல் வாங்காதவர்கள், அந்த பட்டய வாங்காதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அணியப்படுத்தி இந்த நேரத்திலே உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த அரிய நூல்கள் இந்த நேரடி வகுப்பின் போது இது ஒரு பலன் என்னன்னா, அடியார்களை ஒவ்வொருவரை சந்திப்பது. அதை சந்திப்பது ஒரு பேரு. அடியார்களோடு திருக்கூட்டத்தோடு சேர்ந்து நாம் ஒரு திருத்தலத்திற்கு செல்வது என்பது மிக மிக பெரிய பேரு. நம்முடைய சித்தாந்தத்திலே அடிப்படையானது குரு, அவருக்குதான் உயரிய ஸ்தானம். அதுக்கடுத்து அடியார்கள், அவர்களுக்கு உயரிய ஸ்தானம். அடியார்களுக்கு மிக முக்கியமான பங்கு. அடியார்களோடு அடியார்களாக அடியார்களுக்கு ஒரு தொண்டு செய்வது மிகப்பெரிய பேர். அது இறைவனை அடைவதற்கான வழிகளிலே மிக முக்கியமானது. இறைவனை கூட வணங்கல, நான் அடியாரை வணங்கினேன், அதுவே எனக்கு அந்த பேரை தந்தது. அவர் அடியாருக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அடியாருக்கு அடியாராக இருக்கிறவருக்கு தான் பெரும் பேர். அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் அடியார்கள், உங்களுக்கு இந்த சேவையை ஆற்றுவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த வரையில எங்களுக்கு கிடைத்த பேராக நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த சித்தாந்த ஆசிரியர்களிலே இந்த முதல் பருவத்திலே இந்த தொடர்ல இப்ப நாம் திட்டமிட்டு இருப்பது எப்படி என்றால், ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தாள் தொடர் ஓட்டமாக நாம் இந்த படிப்பை படிப்பது. முன்ன இருந்ததுக்கும் இதுக்கு தான் வித்தியாசம். ஒரு வாய்ப்பு,
சென்ற முறை படித்தவர்கள் சிவஞான போதத்தை முழுமையாக படித்திருப்பார்கள். மற்றபடி மற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பகுதிகளை தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் நாம் சாத்திரங்களை எல்லாவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற ஆவலில் இதை ஒரு தொடர் படிப்பாக உருவாக்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் முதல் எடுத்த உடனே பொது அறிமுகம், சைவ சித்தாந்த அடிப்படைகளையும் வழிபாட்டு முறைமைகளையும் இந்த இந்திய தத்துவ ஞானத்தில் இதனுடைய வகிபாகத்தையும் நாம் சிந்திக்கின்ற வகையிலே இந்த முதல் பாடம், முதல் தாள் என்பது நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த முதல் தாளில இன்னொரு வாய்ப்பு, மற்ற தாளெல்லாம் ஒருத்தர் தான் நடத்த முடியும். இதுல 5 அலகுகள் வைத்து அந்த 5 அலகுகளுக்கும் 5 பேராசிரியர்களை நாம் சந்திக்கிற, ஏன்னா நமக்கு அது ஒரு பேரு, அவங்களை எல்லாரும் சந்திக்கிற, எல்லாரையும் தொகுத்து பார்க்கிற, அவர்களிடத்துல பாடம் கேட்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது ஒரு சந்தோஷகரமான நிகழ்ச்சி என்ற அடிப்படையில நாம் இந்த வைபவம் போல இந்த முதல் தாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். இதுல இணைய வழியாக கிட்டத்தட்ட 7 வகுப்புகள் நமக்கு நடந்தேறி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு தாளுக்கும், குறிப்பாக முதல் தாளுக்கு நமது பாரம்பரியம் மிக்க அருணை வடிவேல் முதலியார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான், சைவ சித்தாந்த சரபம், அவர்களுடைய வழிவந்த அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2வது பகுதியை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய மெய்யியல் துறை தலைவர் பேராசிரியர் கோப்பா நல்லசிவம் அவர்கள் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் பகுதியை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அவர்கள் இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தகைசால் பேராசிரியராக அமர்ந்திருக்கிறார்கள். பல்லாண்டுகள் அரசர் கல்லூரியிலே, திருவையாறு அரசர் கல்லூரியிலே பல்லாண்டுகள் சிறக்க பணியாற்றிய ஒரு பெருமகனார். அவரிடத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் கற்று தேர்ந்தவர்களாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இலக்கியம் இலக்கணம் என்பது மட்டுமல்லாமல் அவருடைய வேறாக விளங்கக்கூடியவை அவர் சைவ சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில தான் அவருடைய ஆய்வு படிப்புகள் எல்லாம் நிகழ்ந்தன. அந்த நிலையிலே சென்ற கோப்பிலையும் கூட ஐயா அவர்கள் அற்புதமான நிலையிலே உண்மை விளக்கத்தை அவர்கள் நமக்கு நடத்தி கொடுத்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அறிஞர், உலகமெல்லாம் சென்று தமிழ் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆளுமை ஐயா அவர்கள் இன்றைக்கு 3வது அழகாக இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த சாத்திரங்கள் குறித்தும் சாத்திர பெரியவர்கள் குறித்தும் உரையாற்றுவதும், பிற்கால சைவ அடியார்கள், முக்கியமாக தாயுமானவர் போன்ற ஆளுமைகள், மிக முக்கியமான ஆளுமைகள், நம்ம தோத்திர பாடல்கள் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகள், அதை ஒட்டிய 27 ஆச்சாரிய பெருமக்கள், அவர்களைத்தான் நாம் பெரும்பாலும் அறிவோம். ஆனால் பிற்கால அறிஞர்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் துறை பேராறு பெருக்கெடுத்து செல்லுவதற்கு பெரும் பங்களிப்புகளை செய்தவர்கள் வள்ளலார் வரையிலே மிக நீண்ட மரபிலே பல அரிய அறிஞர்கள், குமரகுருபரர் உள்ளிட்ட பேரறிஞர்கள், பேர் அருளாளர்கள், அவர்கள் இலக்கணத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் தத்துவத்துறையிலும் பல பங்களிப்புகளை செய்தவர்களாக பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த நதியில் தங்களை இணைத்துக் கொண்ட பெருந்துறைகளாக அவர்கள் எல்லாம் விளங்குகிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் சிந்திப்பதும் நாம் சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தரவு என்ற நிலையிலே அவர்களை சிந்திக்கின்றதாக இந்த 3வது அலகு அமைந்திருக்கிறது. 4வது அழகாக இருக்கக்கூடிய 4வது அலகு இந்த வழிபாடு முறைமைகள், அடிப்படைகள், சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படைகள், இவற்றை எல்லாம் சிந்திக்கிற நிலையிலே கோவை சிவசண்முகம் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சைவ சித்தாந்த வித்யாநிதி என்று போற்றப்படுகிற ஐயா அவர்கள் மிக அற்புதமாக இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வகுப்பு பாக்கி இருக்கிறது. அது வழிபாட்டு முறைமைகளை பற்றி
நமக்கு அடுத்த மாதத்திலே நமக்கு நடத்த இருக்கிறார்கள். அதோடு அந்த அந்த அழகும் பூர்த்தி ஆகிறது. அதற்கு அடுத்த நிலையிலே 5வது அழகாக இருக்கக்கூடியது உண்மை விளக்கம். சாஸ்திர நூல்களிலே அடிப்படையான அந்த தத்துவங்கள், சிவ தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நூல், அடிப்படையான நூல் உண்மை விளக்கம். அதையும் இந்த முதல் தாளிலேயே நாம் சேர்த்து சிந்திக்கிற நிலையிலே 5வது அழகு அமைந்திருக்கிறது. அதனை நெய்வேலியிலிருந்து கணமுருகப்பன் ஐயா அவர்கள் உங்களுக்கு நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே அவருடைய ஒரு வகுப்பு நடந்திருக்கிறது. அவர் காஞ்சி தலப்புராணம் குறித்து, காஞ்சியின் சிறப்புகளை குறித்து பேசுவதாக அந்த உரை அமைத்துக் கொள்ளப்பட்டது. அடுத்த 3 வகுப்பிலே அவர் உண்மை விளக்கத்தை அவர் படப்பதிவுகளாக வைத்து உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான சித்தாந்த மாணவர்கள் ஏற்கனவே பழைய தொகுப்பை முடித்தவர்கள், தொடர்ந்து இதிலே லயித்து வாசித்துக் கொண்டிருப்பவர்கள், தருமபுர ஆதீனத்திலும் திருவாடுதுறை ஆதீனத்திலும் நடத்தப்படுகிற சைவ சித்தாந்த வகுப்புகளை எல்லாம் கற்றவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே துறை போகிய அடியார்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கு அவற்றையெல்லாம் மீண்டும் தொகுத்து பார்ப்பதாக, ஒரு பாடத்திட்டத்திற்குள் நின்று ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்வதாக, எல்லாவற்றையும் தொகுத்து காணுவதாக, அதை ஒரு நிறுவனம் சார்ந்த வேலை திட்டத்தின்படி, நிறுவனம் சார்ந்த வேலை திட்டத்தின்படி ஒரு தேர்வு முறைப்படி தேர்வு எழுதி ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை பெறுதல் என்ற நிலையிலே இந்த சான்றிதழ் படிப்பும் பட்டய படிப்பும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவற்றிலே இந்த முதல் தாள், இந்த நடத்தப்படுகிற இந்த முதல் தாள் இதோட 2 ஆண்டுகள் கழித்துதான் இது நடத்தப்பட போகிறது. இடையிலே ஒவ்வொரு சித்தாந்த தாள்கள் 6 ஆக வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்த தாள்களை அடுத்தடுத்த பருவத்திலிருந்து ஒவ்வொருவர் நடத்துவதாக நமக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. அவர்கள் நடத்துவார்கள். அப்படி நடத்தப்படுகின்ற அந்த சித்தாந்த தாள்கள் ஒவ்வொன்றுக்கும் 500 ரூபாய், அதுதான் தேர்வு. ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்திலே தேர்வு எழுதுவதாக இருக்கும். இப்பொழுது இன்றைக்குதான் நிறைவு நாள். எதுக்கான சேர்க்கைக்கான நிறைவு நாள். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம அடியார்கள் இதுவரையிலே பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள் 44 பேர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பாடத்தை பயிலுவதற்காக, இந்த தேர்வை எழுதுவதற்காக. ஒருவேளை சென்ற ஆண்டு 129 பேர் தேர்வு எழுதினார்கள் 2021 நேரத்திலே. அந்த 129 பேர்களிலே 80 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். 80 பேர் தான் சான்றிதழ் எழுதினார்கள். இறுதி வரையிலே தேர்வு எழுதுகிற வரையில் வந்தார்கள். அந்த 80 பேர்கள்ல இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல மீண்டும் இணைந்து தொடர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய சித்தாந்த பட்டய படிப்பு சான்றிதழை பெற்றவர்கள் கூட இதிலே சேர்ந்து பயிலலாம் என்றால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த முதல் தாளை அவர்கள் சேர்த்து எழுத வேண்டும். இப்ப இலங்கையிலிருந்து ஜெகதீஸ்வரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நேரடி வகுப்பிற்கு. அதே போல கனடாவில இருந்து பயிலக்கூடியவர்கள், சிங்கப்பூரில் இருந்து பயிலக்கூடியவர்கள், மலேசியாவிலிருந்து பயிலக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை நாம் தந்திருக்கிறோம். நீங்கள் இந்த தேர்வையும் சேர்த்து எழுதலாம். அடுத்த தேர்வு எழுதுகிற போது சேர்த்து எழுதலாம். இப்ப கலந்து கொள்ள முடியாத அடுத்த தேர்வை எழுத போகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. 2 தாளையும் சேர்த்து எழுதலாம். அல்லது இப்பொழுது எழுத போகிற தேர்வு போது எழுத முடியாமல் போனாலோ அல்லது தோல்வி அடைந்தாலோ மீண்டும் எழுதுகிற வாய்ப்பு அடுத்தடுத்து கொடுக்கப்படும். அதுக்கு புதிய கட்டணம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்து, எந்த வகையிலாவது இந்த சித்தாந்த துறையிலே அனைவரும் தேர்ச்சி பெற்று பெருமானுடைய அருளை பெற வேண்டும். இதனுடைய பூரணம், எல்லாவற்றுக்கும் மதிப்பெண்ணும் சான்றிதழும் தான் கிடைக்கும். இது அதையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு பேரு இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்த அறிவு யாருக்கும் கிடைக்காத பேரு. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு ஒடுங்குகிறோம், என்னவாக ஆகிறோம், எவ்வாறு இயங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவ விசாரணை என்று சொல்லக்கூடியது மிக அற்புதமானது. இந்திய பரப்பிலே
இந்திய பரப்பிலே உருவாகி இருக்கக்கூடிய அத்துணை சமயங்களுடைய தத்துவ பரப்பும் அறத்தை, மனிதத்துவத்தை நோக்கிய ஒரு பெரும் செயலை அது தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு அறம். இந்த அறத்தை முற்றிலுமாக இந்த மனித வாழ்க்கையிலிருந்து துண்டித்துக் கொள்கிற தத்துவங்கள், மேலை தத்துவங்கள், அவை போல் அல்லாமல், இதை துண்டித்துக் கொள்வதல்லாமல் இம்மையிலும் நன்மை பெற்று வாழ்வை இன்பம் பெற்று மறுமையிலும் நாம் சிவபதவி அடைகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பையும் வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்கள் நம்மளுடைய தத்துவங்கள். அந்த தத்துவ ஞானத்தை நாம் பெறுகிற ஒரு அற்புதமான வகுப்பாக இது அமைந்திருக்கிறது என்ற நிலையிலே உங்களில் அனைவரையும் இதை அனுபவிப்பதற்காக, இதையெல்லாம் கேட்பதற்காக அல்ல, இதை படிப்பதற்காக அல்ல, அனுபவிப்பதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று உங்களை மகிழ்வோடு வணங்கி மகிழ்கிறோம். இந்த அற்புதமான இந்த படிப்பிலே இந்த 43 அல்லாமல் எங்கள் கல்லூரி மாணவர்கள் 52 இதிலே கலந்து கொண்டு இதை பயிலுகிற வகையிலே இளைஞர்கள் பொதுவாக வாழ்க்கை பற்றியான தேடல் ஒரு நிறைவு வாழ்க்கையில் கிடைக்கும். அப்பதான் இதெல்லாம் யோசிக்காமலே விட்டுட்டோமே, இதை பத்தி எல்லாம் சிந்திக்காமலே விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். ஆனால் தொடக்கத்திலேயே அவர் வாழ்க்கையின் இளம் பருவத்திலேயே அவர்கள் சித்தாந்த பேரை, இந்த கல்வியை, இந்த ஞானத்தை பெறுகிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் செய்த பேரு, அவர்கள் இதெல்லாம் சாதாரணமா கிடைத்து விடாது. அதுல தமிழ்துறை மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது இல்லாமல் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டை சார்ந்த சக்தி தேவி போன்றவர்கள், எம்காம் படிக்கக்கூடிய சங்கரநாராயணன் போன்றவர்கள், அவர்களும் இந்த துறையிலே சேர்ந்து பயிலுகிறார்கள் என்கிற போது அந்த மாணவர்களையும் பாராட்டி வரவேற்று மகிழ்கிறோம். எங்கள் மாணவர்களின் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அற்புதமான ஏற்பாட்டிற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள், எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள், அவர்களுடைய எண்ணம் முழுவதும் இந்த சித்தாந்த மாணவர்கள், சித்தாந்த வகுப்பு, இதிலேயே அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய தினம் மால்யபட்சம் ஏகாதேசி, அற்புதமான தினம். இன்றைய தினம் அவருடைய அம்மாவுக்கு திதி. ஆகையினாலே இங்கே அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. இருந்தாலும் அவருடைய மனம் முழுவதும் இங்கே லயித்து கொண்டிருக்கிறது. இடையிலே வந்தாலும் வந்து நம்மோடு ஐக்கியமாவார்கள். இந்த அற்புதமான ஏற்பாட்டிற்கெல்லாம் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய ஸ்ரீபரி அவர்களை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து, இங்கே எழுந்திரில் இருக்கக்கூடிய ஐயா முனைவர் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களை மீண்டும் ஒருவரை வணங்கி அவர்களிடத்தில் இந்த களத்தை ஒப்படைப்பதற்கு முன்பாக அடியார்கள் திருப்பாட்டு யாராவது தேவாரம் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. முன்னம் நீ பொறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள். முன்னம் நீ பொறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள். மல்னு காவிரி சூழ்திருவலம் சுழி வாணனை வாயார. மல்னு காவிரி சூழ்திருவலம் சுழி வாணனை வாயார. பல்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் பல்னி ஆதரித்து
ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. திருச்சிற்றம்பலம். இந்த சிற்றாந்த சான்றிதழ்கள் வாங்க வேண்டிய இதெல்லாம் இந்த இடைவேளை நேரத்திலே வழங்கப்பெறும் என்பதையும் தெரிவித்து, உங்களுக்கு வேண்டிய நூல்கள் எல்லாம் இங்கே வெளியிலே வாங்கி வரப்பெற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடைவேளை நேரங்களில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து, முறையாக இந்த வகுப்பை நடத்துகிற ஐயா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களிடத்தில் இந்த களத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தீர்த்தருள வல்லாண்டன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைக்கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று சொல்வார்கள். அவ்வாறு எடுக்கின்ற பிறப்புகளிலே மனித பிறவிதான் மிக சிறந்த பிறவி என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. கடலிலே விழுந்த ஒருவன் கையை கொண்டு நீந்தி கரையேறுவது போல இந்த மக்கள் பிறவியிலிருந்து நீங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மானுட பிறப்பு. இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அகிலமெல்லாம் போற்றிப் கொள்கின்ற குருவாக விளங்குகின்ற நம்முடைய குருவை மனமாற போற்றி, ஜெகத்குருவை மனமாற போற்றி வழங்குகின்றேன். இந்த நல்லதொரு பணியை சிறைமேல் கொண்டு நடத்தி வருகின்ற நம்முடைய ஐயா முதல்வர் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வுகளுக்கு தோன்றா துணையாக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் ஐயாவையும், அவருக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றுகின்ற தெய்வசிகாமணி ஐயாவையும், பிற பேராசிரியர் பெருமக்களையும் திரும்பி பார்த்தால் வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கிறது. கோடிக்கணக்கிலே பணம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நிம்மதி இல்லாமல் தான் வாழுகின்ற உலகமாக ஒரு பக்கம் இருக்கிறது. என்னால் மறக்க முடியாது. நீங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் பேசுவாங்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. நான் 1976 திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் ஈழம் தமிழ் படிக்கின்ற, அதாவது அங்க பீலிட் இருக்குது, அந்த படிப்புல நான் படித்தவன். அந்த ஆண்டில் நான் திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தருமபுரம் கல்லூரியில் 10 நாள் சைவ சித்தாந்த பயிற்சி நடத்துவார்கள். அதிலே ஐயாவினுடைய தந்தையார் தான் எனக்கு இந்த சைவ சித்தாந்த கண்ணை திறந்து வைத்தார். ஒரு 10 நாள் 3 வேளை சாப்பாடு, மனம் போல இரவு முழுவதும் சுற்றலாம். 9-9:30 மணிக்கு ஆரம்பித்தால் 11 மணிக்கு ஒரு நல்ல வடை, ஒரு குடிநீர், மதியம் நல்ல நிறைந்த சாப்பாடு, ஒரு 3:30 மணிக்கு ஒரு குடிநீர், ஒரு நுறுக்கு. இப்படியெல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் படித்தோம் என்பதிலே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நான் இயல்பிலேயே இளங்கலையில் சைவ சித்தாந்தத்தை விருப்ப பாடமாக படித்தேன். முதுகலையில் விருப்ப பாடமாக படித்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பில் சிவஞான போதம் இறை கொள்கை என்பதை நான் ஆய்வியல் நிறைஞருக்கு எடுத்துக்கொண்டேன். எனக்கு ஆசிரியராக வாய்த்தவர் நாமு வேங்கடசாமி நாட்டாருடைய பேரன் சிவ திருநாவுக்கரசு. என்னுடைய தொடர்பை பாருங்க. ஆனால் நான் மரபால் சைவனார் என்றால் இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஓடுவது, படுத்து இருப்பது, எல்லாவற்றையும் சாப்பிடுவார்கள். ஆனால் அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த சைவம்.
பல ஆதீனங்களோடு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. நான் திருப்பனந்த ஆதீனத்திலேயே பயின்றவன். அதற்கு அடுத்தார் போல கேளுங்கள். நான் முனைவர் பட்டம் திருமுறைகளில் சைவ சித்தாந்த கூறுகள், இதான் என்னுடைய முனைவர் பட்டம். 1987 நான் ஆசிரியராக வருகின்றேன். அப்பொழுது எப்படியாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் இது பதவி பெற்று விட வேண்டும் என்ற ஒரு வெறி. இயல்பாக என்னை செஞ்சடையப்பர் திருப்பனந்தாள் பக்கம் திருப்பி அங்கேயே இரு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த திருப்பனந்தாளில் நான் என்னுடைய ஆசிரியர் என் தந்தை தாயை நான் மறந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு அவர்கள் தெய்வத்தை காட்டினார்கள். ஆனால் இந்த குருவாக அமைந்தவர் என்னுடைய கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்கள் என்னை சைவ சித்தாந்தம் வேண்டாம், தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும் என்னுடைய கையிலே கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். நான் அவருடைய மருமகனாரிடத்தில் தான் நான் திருமுறையில் சைவ சித்தாந்த கூறுகளை முனைவர் பட்டம் ஆய்வு செய்தேன். பாருங்க, சிவ திருநாவுக்கரசு ஆய்வில் நிறைஞர். அதற்கு அடுத்தாற்போல அவருடைய மகனார், அவரும் சிவதான். ஏனென்றால் ஐயாவுடைய பெயர்களை எல்லாம் நான் சொல்வதிலே கொஞ்சம் அச்சம் உண்டு. ஆனா அவர்கள்லாம் அதை போற்றுவார்கள். இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இருந்தேன். எனவே இந்த சைவ சித்தாந்தம் என்பது நல்லா ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. தமிழ்நாட்டிலேயே ஒரு இலக்கணத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த உலகம் அளிக்கிறது. நான் டொரண்டோவிற்கு நான் தான் நன்னூல் எழுத்து சொல் தொல்காப்பியம் எல்லாம் பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. சிங்கப்பூரில் நான் தான் தொடர்ந்து சிம் பல்கலைக்கழகத்திலே பல நூல்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால பணம் எல்லாம் ஒரு பெரிய பேச்சே கிடையாது. இந்த வயதில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த இளம் வயதிலேயே இவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் அது இந்த காஞ்சிப்பதியினுடைய பெருமை. கிமு 4000 5000 ஆண்டுகளில் இருந்து இந்த காஞ்சிக்கு ஒரு பெரும் புகழ் உண்டு. தத்துவத்திலே சிறந்த ஊர். சில மணிமேகலை முழுக்க இங்கே அருமையாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து இந்த சித்தாந்த நூல்களை எல்லாம் அறிமுகம் செய்வதிலே, அதுவும் ஐயாவுக்கு முன்னாக எனக்கு முதலாக சைவ சித்தாந்தத்தை திறக்க செய்த ஒரு ஐயாவுக்கு முன்னால் இந்த அருமையான பணியை செய்வதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயாவுக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் ஆகிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவம் என்பது மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. இடையிலே மறைக்கப்பட்டது. ஆனால் இந்த லிங்க திருவுருவமேனியை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். கந்தழி என்கின்ற ஒன்று பேசப்படுகிறது. சைவத்தோடு தொடர்புடையதாக உரையாசிரியர் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்வதற்கு நமக்கு சான்றில்லை. நீலமணி மிடற்று ஒருவன் போல என்று ஔவையார் மிக அருமையாக சொல்கின்றார், அடையாளம் காட்டுகின்றார். மழுவால் படைத்தவன் என்று ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார். ஏற்று கொடியோன் என்று காட்டுகின்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்றாக தெரிந்ததுதான். காலம் வருகிறது. நம்முடைய இலக்கிய மரபிலே ஒரு புது மரபை புகுத்துவதற்காக திருமூலர் வருகின்றார். அதற்கடுத்தார் போல ஒரு அருமையான பாதை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய காரைக்கால் அம்மையார் வருகின்றார். காரைக்கால் அம்மையார் வடிவை பார்க்கின்றேன், இங்கு திருநாவுக்கரசர் வடிவை பார்க்கின்றேன். அந்த காரைக்கால் அம்மையார் வருகின்றார். அதற்கடுத்தார் போல திருஞான சம்பந்தர் வருகின்றார், அப்பர் வருகின்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார். இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு மலர்வனமாக காட்சியளிக்கின்றார்கள். அந்த மலர்வனத்தில் இருக்கின்ற மலர்களிலே அருமையான தேன் காணப்படுகிறது. அதுதான் சைவ சித்தாந்த தேன். அந்த தேனை எல்லாம் மிக அருமையாக ஓயாது உழைத்து ஒன்றாக சேர்த்து சைவ சித்தாந்தம் என்கின்ற சாரம் கொண்ட ஒரு பெரிய தேன்குட்டை கட்டியவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை முழுமையாக சொல்லுகின்ற நூலாக திருமந்திரம் இருக்கிறது. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்கின்ற கருத்தை அதனுடைய நூலுடைய பாடல் தான் உரைக்கிறது. அதே கருத்தை திருஞான சம்பந்தர் மிக சிறப்பாக விளையாததோர் பரிசில் என்கின்ற ஒரு தொடரெல்லாம் காட்டப்படுகின்றார். வினை 5 என்றும் 3 என்றும் நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளால் காட்டப்படுகிறது. எனவே இந்த பதி பசு பாசம் என்கின்ற கோட்பாடுகள் மிகுதியாக விரைவி கிடக்கின்றன. வினை கோட்பாட்டை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒரு அருமையானது. அதையெல்லாம் இவர்கள் ஆசீகம் என்று சொல்லுகிறார்கள். ஆசீவகம் என்று சொல்லி, ஆசீவகம் எங்கிருந்து வந்தது, எங்கே இருந்து வந்தது? ஆசீவகம் சமணத்திற்கு பிறகுதானே வந்திருக்க வேண்டும்.
எனவே வினை கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழருக்கே உரிய கோட்பாடு. எனவே அந்த கோட்பாடுகளை எல்லாம் மிக அருமையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு அருமையான சட்டகத்தால் செய்யப்பட்ட ஒரு படத்தை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சாத்திரங்கள் 14 என்று கூறப்படுகின்றன. உந்திகளில் உயர்போதும் சித்தியார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்த பாடல். அவற்றை நான் திரும்பி சொல்வதிலே சிறப்பில்லை. இந்த உந்தி களிறு என்கின்ற 2 நூல்களுக்கு முன்னால் நம்மிடத்தில் சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒரு அருமையான நூலானது கிடைத்திருக்கிறது. அதனுடைய பெயரே பாருங்கள், ஞான அமிர்தம். எவ்வளவு அருமையான நூல் என்று பாருங்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கைகளை, பசு பதி பாசம் என்கின்ற அந்த நூல், அந்த கருத்துக்களை மிக அழகாக எடுத்து காட்டுவதாக இந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலானது பேசப்படுகிறது. அதுக்கு பேரே பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை, ஞானமாகி அமிர்தம். எவ்வளவு அருமையான பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஞானம் என்றாலே இது அமிர்தம், அமிர்தம் தான். அமிர்தம் என்ன செய்யும்? இன்பமாக வைத்திருக்கும். ஞானம் என்ன செய்யும்? இன்பத்தில் திளைக்க வைக்கும். அஞ்ஞானம் கீழே நம்மை கொண்டு செல்லும். மெஞ்ஞானம் மேலே உயிக்கும். மேலே என்றால் சொர்க்கத்திலா? மேலே சொர்க்கம் இருக்கிறதா? இல்லை. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்தர் மனிதர் இவர் கூறும் வார்த்தை பேயுரை என்றங்கு உதடா சங்கம். இப்பொழுது நீங்கள் எல்லாம், நாமெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம், வெளியில் உள்ளவர்களெல்லாம் நரகத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது இறைவனை பற்றிய சிந்தனை நமக்கு வந்து விட்டதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எது? இறைவனை ஒப்பு வரும். இறைவனை வைப்பு வந்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? சாப்பிட்டாயா? சாப்பிடு. சாப்பிடவில்லையா? சாப்பிடாதே. தூங்குகிறாயா? தூங்கு. தூங்காமல் இருக்கிறாயா? இரு. நான் இருக்கின்றேன், சும்மா இருப்பதே சுகம் என்று சொல்லி என்று இருந்து விட்டால் இதைவிட சிறப்பு எங்கே இருக்கிறது? நீ சாப்பிடு என்றால், நான் சாப்பிட மாட்டேன் என்றால், உதைப்பேன் என்றால் அவன் திரும்பி உதைப்பான். வேறு நரகம் எங்கே இருக்கிறது? நான்லாம் சொல்லுவேன், வகுப்பறையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறோம், வகுப்பறையை விட்டு வெளியே வருகின்ற போது நகரத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இந்த மாணவர்களுக்கு புதுமையை சொல்லி அவர்கள் சொல்ல கேட்டு அவர்களுக்கு விடையெடுக்கின்ற அந்த காலம் போல வேறொரு காலம் உண்டா? அந்த காலத்தை வரையறுத்துதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். இது ஒரு அழகிய மரபு, தமிழருடைய மரபே பெரிய மரபு. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், 1605 என்கின்ற ஒரு ஆண்டு குறிப்பிடத்தக்கது, உலக வரலாற்றிலேயே குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆக்ஸ்போர்ட் என்கின்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள் லண்டன் மாநகரிலே. 1205 உருவாக்குகிறார்கள். அங்குமிங்குமாக சுற்றுகிறார்கள். இழித்தவன் இந்தியாக்காரர் என்று உள்ளே வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். 1801 இந்த நாட்டை கட்டமைக்கிறார்கள் ஆட்சியாக இருந்து. அப்பொழுது அவர்கள் நம்முடைய தமிழகத்தை திண்ணைப்பள்ளிகள் எல்லாம் பார்க்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் அழகாக வருகிறார்கள், ஓலைச்சுவடி எடுத்து வருகிறார்கள். ஒரு ஆசிரியர் மேலே அண்ணாவியாக உட்கார்ந்து இருக்கிறார், கீழே மாணவர்களாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அழகாக படி என்று சொன்னால் உடனே படிக்கிறார்கள், உட்கார் என்று சொன்னால் உட்கார்கிறார்கள். எத்தனை மணிக்கு வருகிறார்கள்? 9 மணிக்கு வருகிறார்கள், 12 மணிக்கு போய்விடுகிறார்கள், மாலை 3 மணிக்கு வருகிறார்கள், 5 மணிக்கு போய்விடுகிறார்கள். இதெல்லவோ பாடம் என்று சொல்லி 1205 உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல 1800 தான் ஃபார்மல் எஜுகேஷன் கொண்டு வர. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெட்ராஸ் எஜுகேஷனல் சிஸ்டம், சென்னை மாகாண கல்வி முறைன்னு வைக்கிறான். அப்ப நம்ம எப்படியாப்பட்ட கல்வி முறையில இருந்திருக்கிறோம்? இந்த கல்வி முறையை அவ்வாறு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க இந்த சண்டேஸ்வரருடைய வரலாறு. அந்த சண்டேஸ்வர் எப்படி கல்வி கற்றார் என்பதை, சந்திரனை சூழ்ந்திருக்கின்ற விண்மீன்கள் போல மாணவர்கள் இருந்தார்கள். எப்படி அருமையானது பாருங்க. சந்திரனை சூழ்ந்திருக்கின்ற விண்மீன்கள் போல ஆசிரியரை சூழ்ந்து மாணவர்கள் இருந்து படித்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த கல்வி வெறும் உலகியல் கல்வி அல்ல, சமய கல்வியாக கூட இருந்தது. இந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்திற்கு நம்மை போல ஒரு அழகான உதாரணம் என்று இருக்கவே முடியாது. அந்த குரு சிஷ்ய பரம்பரைக்கு முன்னோடியாக ஒரு நூல் இயற்றப்பட்டது என்றால் அது ஞானாமிர்தம். இது 55 பாடல்களை உடையது. சைவ சித்தாந்த தத்துவ கொள்கைகளை முழுமையாக கூறுவது. இந்த சைவ சித்தாந்த தத்துவம் படிச்சிருக்கீங்களா? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சைவத்தினுடைய அடிப்படையான தத்துவம் என்ன? சைவத்தினுடைய அடிப்படையான தத்துவம்
அது நீங்க பொருட்கொள்கையை சொல்றீங்க, முப்பொருள் இல்ல. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான கொள்கை உள்ளது போகாது, இல்லது வாராது, உள்ளதே உள்ளது. இந்த கருத்தை முன்வைக்கின்ற முதல் நூல் என்ன நூல் அது? ஞானாமிர்தம். உள்ளது போகாது, இல்லது வாராது, உள்ளதே உள்ளது. சமணர்களுக்கு தெரியும், உங்களுக்கு இவங்களுக்கு பௌத்தர்களுக்கு அவங்க எல்லா பொருளும் கன நேரத்தில் மறைந்து விடும். அவங்க பேர் கனபங்க நியாயம். க்ஷண நேரத்தில் தோன்றியது அழியும். சமணர்கள் இருக்கான அவனுடைய தத்துவம் என்ன? சமணர்களுடைய தத்துவம் என்ன? தத்துவ கடலாக இருக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவனுடைய தத்துவத்தினுடைய பெயர் அநேகாங்கவாதம். திருஞான சம்பந்தம் இருக்கிறாரா? இருக்கிறார். இல்லை. இது இரண்டாவது. முதல்ல இருக்கிறார், இரண்டாவது இல்லை. மூணாவது பாருங்க, இருக்கிறார், இல்லை, இருக்கிறார். நான்காவது இருக்கிறார், இல்லை, இருக்கிறார், இல்லை. ஐந்தாவது பாத்தீங்கன்னா இருக்கிறார், இல்லை, இருக்கிறார், இருக்கிறார், இல்லை. இப்படி 7 விதமாக ஒரு பொருளை பார்ப்பார்கள். ஆனா சைவ சித்தாந்தத்தினுடைய அடிமணியாக விளங்குவது உள்ளது போகாது, இல்லது வாராது, உள்ளதே உள்ளது. எனவே உண்மை பொருளானது மறையாது. அதுக்கு பிறகுதான் நமக்கு தத்துவம் எது வருகிறது? பதி பசு பாசம் எனப்பகர் முன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எனவே உள்ளது போகாது, இல்லது வாராது என்கின்ற அருமையான கருத்தை கூறுகின்ற ஒரு நூலாக எது இருக்கிறது? இந்த சொல்லுங்க நல்லா, அப்பதான் பதி உங்க வரல. ஞான அமிர்தம் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த கொள்கைகள், அதோட இல்லாம சைவ சித்தாந்த வாதங்களை இது முன்னிறுத்துகிறது. எப்படி? உலகில் தோன்றிய பொருள் எல்லாம் அழியும், அழிந்த பொருள் தோன்றும். எப்படி? கண்ணுக்கு புலனாகின்ற பானையானது உடைந்து மண்ணோடு மண்ணாகும். அந்த மண்ணிலிருந்து எது உருவாக்கப்படும்? பானை உருவாக்கப்படும். எவ்வளவு அருமையான தத்துவ கூறுகளை பாருங்க. இது போன்ற வாதங்களை முன்வைக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல பல கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அநேக ஈஸ்வரவாதம் போன்ற பல வாதங்களை மறுப்பது, பிறருடைய வாதங்களை மறுத்து கூறுவது. அதற்கு அடுத்தாற் போல பலருடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு சைவ சித்தாந்தம் எவ்வாறு உயர்ந்த கொள்கைகளை உடையதாக இருக்கிறது என்பதை விளக்குவது. எனவே இந்த 4 கருத்துக்களை முன்னிலையாக வைத்து மிக அருமையாக பேசப்படுகிறது. இந்த நூலுடைய ஆசிரியர் வாகீசர் என்றும் வாகீச முனிவர் என்றும் கூறப்படுகிறார். யார் வாகீசர்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் வாகீசர் என்றும், அதுக்கடுத்து மருள்நீக்கியார் என்றும். அவர் முன்னை பிறப்புல வாகீசராக இருந்தார். அடுத்த பிறப்பில் தான் அவர் மருள்நீக்கியராக பிறப்பிடுகிறார். அப்புறம் சமண சமயத்துக்கு போய் தான் ஒரு அருமையான பெயரை பெறுகிறார். என்ன பெயர்? தர்ம சேனர். எனவே அந்த மாதிரியான பெயர்கள்லாம் அவர் பெறுகின்றார். பிறகு தர்க்கவாதத்தில் அவருக்கு இணையானவர் என்று யாரும் இல்லை அளவுக்கு வருகின்றார். அந்த வாகீசர் மிக சிறப்பான பெயர். அந்த வாகீசர் அல்லது வாகீச முனிவரால் இயற்றப்பட்டதுதான் இது. அதுக்கடுத்து பாருங்க, நமக்கு அடிப்படையான 27 ஆகமங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த ஆகமங்கள்ல 3 ஆகமங்களை மிக சிறப்பாக பௌஷ்கரம், மிருகேந்திரம், மதங்கம் என்கின்ற இந்த பொதுவியல்பு கூறுகின்ற 3 கருத்துக்களை பெறுகின்றார். எல்லா ஆகமமும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 பற்றி தான் பேசுகின்றன என்கின்ற கருத்தை மிக அழகாக முன்வைக்கின்றார். அதுல பொது இயல்பை பேசுகின்ற 3 ஆகமங்களுடைய இயல்பை பேசுகின்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற இந்த 27 தான் எல்லா ஆகமங்களும் பேசுகின்றன என்கின்ற கருத்தை வைக்கின்றார். ஒரு உதாரணம் காட்டார் பாருங்க, ஒரு உருவகப்படுத்துகின்றார். நமக்கு தெரியும் அமிர்தம் எப்படி தோன்றியது? பார்க்கடை, திருப்பார்கடலை என்ன கடைஞ்சாங்க? அப்படி சொல்லுங்க, அப்பதானே தெரியும். நல்ல பேசுங்கள். வாசுகியை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் கொண்டு யார் யார் கடலை கடைஞ்சாங்க? ஒரு பக்கம் அசுரர்களும் மற்றொரு பக்கம் தேவர்களுமாக கடைந்தார்கள். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியும்.
அதை இன்று உப்பெடுத்ததனுடைய அடிப்படையாக எல்லாம் சொல்லி அதை பற்றி பேசுபவர்களா இருக்கிறாங்க. ஆனா அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுது நம்ம இங்க நம்ம இங்க அந்த தத்துவம் பொய், இந்த தத்துவம் பொய்ன்னு சொன்னோமோ அப்பொழுது நம்முடைய அடியை அசைக்க பார்க்கிறார்கள் என்று பொருள். ஆனால் இதுதான் உண்மை. நம்மை பொறுத்தவரை தேவர் உண்மை, நரகர் உண்மை, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம பொது வெளியில பேசுகின்ற பொழுதெல்லாம் பிறப்பை பற்றி நம்ம பேச வேணாம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பூதாகாரம் ஒன்று தோன்றி இந்த நாட்டுல எவ்வளவு பேசப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாம் இந்த அறைக்குள்ளே பேசுகின்ற பொழுது நாம் படிப்பது எது? சைவம், சைவ சித்தாந்தம். என்ன மாதிரி நீங்க யாரும் புரட்சியாக பேசுகின்ற ஒரு ஆளை பார்க்க முடியாது. நான் சட்டை போட்டு வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்பது ஒரு பொது உடைமை தத்துவம். நல்லா தெரிஞ்சுங்க. இங்கு மேல் கிடையாது, கீழ் கிடையாது, நடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இறைவன் ஒருவன் நமக்கு வேண்டியவன், மற்றவர்கள் எல்லாம் அடியவர்கள். அவன் ஒருவன் தான் அடையும் பொருள். நாம் அனைவரும் அடைவதற்கு துடிப்பவர்கள் என்கின்ற ஒரு அருமையான கோட்பாட்டை இந்த சைவ சித்தாந்தம் தான் சொல்கிறது. உலகில் எங்கு பேசப்படுகின்ற பொது உடைமையும் இதற்கு இணையாக சொல்ல முடியாது. இங்க பாருங்க, 63 நாயன்மார்களும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரே சாதியை சேர்ந்தவர்களா, ஒரே தொழிலை சேர்ந்தவர்களா, ஒரே பாலை சேர்ந்தவர்களா? எவ்வளவு அற்புதமாக இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை எப்படி காண வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செயல்களை செய்து அவர்கள் இறைவனை கூடுவதற்கு என்னென்ன விதமான செயல்களை செய்தார்கள் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை என்ன சொல்றான்? ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தியா, உனக்கு குறிக்கோள் என்ன? நான் சாமி கூடுறது. மீனே கிடைக்கல, ஒரு தங்க மீன் கிடைக்குது, அதையும் சாய்த்து இறைவனுக்கு விட்டான் பாருங்கள். அப்படிதான் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான பாதையை வகுத்து எல்லோரும் சங்கமமாகின்ற இடம் ஒரு அறிவுச்சோலையாக இருக்க வேண்டும். அது ஆண்டவனால் அடக்க ஏற்படுத்தப்பட்ட அறிவுச்சோலை, அது ஞானச்சோலை. அங்கு துன்பம் என்பதே கிடையாது, இன்பம்தான் இயல்பு என்று வைத்த ஒரு நிலையை நாம் இங்கே மறந்துவிடக் கூடாது. எனவே நம்முடைய முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் இதை நுழைய வேண்டும். இதற்கு மாறாக நாம் நுழைந்தால் அது சிறப்பாக இருக்காது என்பதை நீங்கள் அடிநாதமாக கொள்ள வேண்டும். விவாதம் பண்ணியிருந்தா ஒண்ணுமே ஆகாது. முன்னோர்கள் வைத்தார்கள், ஒரு முறையை கொண்டு வைத்தார்கள். அதுக்காக இந்த சாதி மதம் அதெல்லாம் நான் ஏற்றுக்கணும் நான் சொல்லல உங்களுக்கு. நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு அருமையான உயிர்கள். எனவே இறைவனை அடைவதற்குரிய எந்தெந்த செயல்களை செய்ய முடியுமோ அந்த செயல்கள் எல்லாம் செய்வோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான கொள்கைகளை உடையதாக இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்றேன், ஆனா நீங்க எழுதிட்டு இருக்காதீங்க. இதுல பதிவு வரும்ல, உங்களுக்கு பதிவு போட்டு கேட்கலாம்ல. எழுதுறது ஒரு சின்னது, ஏதாவது ஒன்றை எழுதுங்கள், 2 எழுதுகள். வரிசையா எழுதுனா என்ன ஆகும்? இடையில ஒண்ணு விடுவீங்க, பக்கத்துல உள்ளவங்க எழுதிட்டு இருப்பாங்க, அதை காட்டுங்கம்பீங்க. நீங்களும் போனீங்க, அவங்களும் போனாங்க. அது சொல்லக்கூடாதுப்பா, மேய்கின்ற மாடுன்னு தானே சொன்னீங்க. அப்படிலாம் கிடையாது. அது நோட்ஸ் நீங்க இங்க பாருங்க, எல்லாம் இறைந்து கிடக்கிறது. நீங்க கொஞ்சோண்டு தேடி அதை தேர்த்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுலதான் உங்களுக்கு பதிவு இருக்குல்ல, பதிவு அப்படி ஒரு தட்டி எழுதுங்க. திரும்பி தட்டுறீங்க, ஓடும், உடனே எழுதுங்க. தட்டி எழுத வேண்டியதானே. நீங்க ஒரு சிவனடியார் இப்படி சொல்லலாமா? ஒதுக்குங்கள், ஒரு 2 மணி நேரம் உங்கள் வாழ்நாளிலே சைவ சித்தாந்தத்துக்காக ஒதுக்குங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா தெரியுமா இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். பாருங்க, சம்மிய ஞானம், சம்மிய தரிசனம், பாசபந்தம், தேகாந்தரம், பாசநாதத்துவம், பாசச்சேதம், பதி நிச்சயம், பாச மோசம் என்கின்ற இந்த 8 பொருள்களை அடிப்படையாக கொண்டுதான் இது மிக அருமையாக இருக்குது. ரொம்ப முக்கியமான சொல்ல வந்தேன். அறியாமையாகிய கடலில் ஆகமத்தை மத்தாக வைத்து அறிவை கைகளில் பூட்டி வேகமாக கடைந்தால் என்ன வரும்? அறியாமையாகிய நிலை நீங்கி அறிவென்கின்ற ஆன்மஸ்வரூபம் வரும் என்று இந்த நூல் மிக அருமையாக சொல்றது. எப்படி பாருங்க, அறியாமை கடலில் ஆகமமாகிய மத்தை வைக்க வேண்டும். அறிவாகிய கயிறை கொண்டு வேகமாக கடைந்தால் என்ன கிடைக்கும்? ஞானமாகிய பொருள் கிடைக்கும் என்று இந்த நூலானது மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. எனவே இந்த நூல் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல், மிக சிறப்பான நூல். இந்த பதி, பசு, பாசம் என்கின்ற இந்த 3ம் ஞான பாதம் என்று குறிப்பிடுகிறது. அது வேற பாதம் இல்லை, இச்சை பாதமோ கிரியாபாதமோ இல்ல. பதி, பசு, பாசம் என்கின்ற 3ம் ஞான பாதம்.
உயிர் என்ன செய்யும்? 3 நிலைகளை அடையும். சொல்லிடுவீங்க உடனே. கேவலம், சகலம், சுத்தம் என்கின்ற 3 நிலைகளை அடையும். தெரியும் உங்களுக்கு. ஆணவத்தோடு கட்டுண்ட நிலை, அதுக்கடுத்து உடம்போடு கட்டுண்ட நிலை, 2லிருந்து மீறி நிற்கின்ற நிலை என்கின்ற 3 நிலை. அதுக்கு அடுத்தாற் போல உயிரானது மாயையாகிய உடம்பை பெற்றுதான் இயங்க முடியும். அது இல்லாமல் இயங்க முடியாது. அப்புறம் சத்து என்பதற்கும் அசத்து என்பதற்கும் என்ன வேற்றுமை? சத்துன்னா என்ன? சத்து என்றும் மாறாதது, நிலையானது. அசத்து என்பது மாறக்கூடியது, அழியக்கூடியது, தோன்றி அழியக்கூடியது. அதுவும் என்னவாத? சுத்தமாக பொருள்கள் எல்லாம் நீங்குமான நீங்காது. கண்ணால் காணுகின்ற எல்லா பொருளும் அழியும். அழிந்த பொருள்கள் திரும்பி தோற்றுவிக்கப்படும். தோற்றம் உண்டே மரணம் உண்டு. உண்மன மலமாம் அப்படின்லாம் சொல்லி யார் சொல்றார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகின்றார். எனவே இந்த தனி மரபாக ஞான மரபு, இந்த ஞான மரபாக விளங்குவது இந்த ஞானாமிர்தம். இதனை எழுதியவர் வாகீசர் என்றும் வாகீச முனிவர் என்றும் கூறப்படுகிறார். இந்த நூலில் அமைந்த பாடல்கள் 55. நீங்க அதெல்லாம் நான் சொல்லிடுவேன், ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி சொல்லிடுவேன். ஏன்னா பாட வாத்தியம் நடத்துற வாத்தியாருங்க தானே, அவர் அவங்களுக்கு நடத்துற மாதிரி தானே உங்களுக்கு நடத்தணும். அதற்கு அடுத்தாற் போல மிக அருமையான நூல்கள் 2 நூல்கள். நம்முடைய மெய்கண்ட பரம்பரையை சாராத நூல்கள் 2 நூல்கள் பாடல்லே இருக்குது. ஆனா எவ்வளவு அருமையாக கட்டமைக்கிறார் பாருங்க அந்த பாடலை. உந்தி களிறு. அதற்கு பிறகுதான் ஸ்ரீகண்ட பரம்பரையானது அங்கே வரப்போகிறது. உந்தி களிறு. இதுல பாத்தீங்கன்னா 2 உந்தியார் பாத்தீங்கன்னா, இது இப்படி பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? இப்படி கையை அப்படி நீட்டிக்கிட்டு இந்த கால் விரல் மீது கால் விரலை வச்சுக்கிட்டு இப்படியே அடிப்பாங்க. இப்படி அடிச்சு 3 பேர் அப்படி நிப்பாங்க. 2 பேர் கேள்வி கேட்பாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு அப்ப இவங்க என்ன செய்வாங்க? வேகமாக அடித்து 3வது ஒரு பெண் என்ன சொல்லுவாள்? பதில் சொல்வாள். இதுதான் இந்த உந்தியார் என்கின்ற ஒரு விளையாட்டினுடைய அடிப்படை. இந்த உந்தியாரை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும்? யாரு? யாரு? மாணிக்க வாசக சுவாமிகள் தான் திருவுந்தியார் என்கின்ற ஒன்றை மிக அழகாக வைத்திருக்கிறார். திருவுந்தியார் என்கின்ற ஒரு பதிகம், அருமையான அற்புதமான நூல். அந்த இடம் அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திருவுந்தியாரானது இங்கே வருகிறது. இதுல மகுடமாக உந்தீபர என்கின்ற ஒரு சொல் வரும். எனவே இதற்கு உந்தீபர என்கின்ற பெயரானது வந்தது. 45 கலித்தாழிசை ரொம்ப அருமையானது. மூளையில் கிடந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபர, தவத்தில் தலைவர் என்று உந்தீபர. பாருங்க, மூளையில் கிடந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபர. உடனே 3வது பெண் சொல்றா, தவத்தில் தலைவர் என்று உந்தீபர. அருமையான பாடல்கள். அந்த பாடலை கேட்டுட்டு அந்த 45 பாடலையும் படிச்சீங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். நான் ஒரு பாடலை காட்டினேன், ஏன்னா இது பாடல் ரொம்ப முக்கியமானது. பாடு நம்ம எங்க கடந்தோம்? ஆணவத்தோடு இணைந்து கேவல நிலையிலே ஒரு இடத்தில் கிடந்தோம். நம் மீது கருணை கொண்டு இறைவன் என்ன செய்தான்? என்ன வாய்க்கினான்? ஆமா, இது என்ன? 4 விதமான கருவி பொருளை தந்தான். என்ன கருவி பொருள்கள்? ஆமா, தனு, நாம் செயல்படுவதற்கு ஒண்ணது. அப்புறம் கரணம், வெறும் உடம்பு மட்டும் படைச்சா என்ன செய்ய முடியும்? கை இல்ல கால் இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதுதான். தனு, கரணம். அப்ப கையும் காலும் எல்லாம் வச்சுட்டா உடம்பையும் படித்தா சும்மா இருக்க முடியுமா? என்ன வேண்டும்? இயங்குவதற்கு இடம் வேண்டும். அப்புறம் என்ன வரணும்? நல்லா டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்தது. அல தனு கரண புவன போகம். இந்த வறுமைங்கிற ஒரு இடத்துக்கு எழுதுறாரு பேராசிரியர் ஒருத்தர். வறுமை அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்லுவீங்க? வறுமை இல்லாதும்போ போகம் தூய்க்கப்பெறா பற்றுள்ளம். ராஜா, அழகான கண்ணுங்களா என்ன? எல்லாம் அங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சீங்க. இப்படி வாங்க. அப்படிலாம் எடுக்காதீங்க ராஜா. இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க போயிடலாம். அதுல ஒண்ணும் தடுவையே கிடையாது. அதனால உங்களை நாங்க வருத்தப்படவும் மாட்டோம். சிலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் போலார் பலர்னு ஒரு திருக்குறள் இருக்கு ராஜா. ஏன் சொர்க்கத்திற்கு பலர் செல்கிறார்கள், சிலர் செல்கிறார்கள்? ஏன் பலர் செல்வதில்லை? சிலரே நோக்கிறார்கள். சிலர் ஏன் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள்? விழுந்து விழுந்து படிக்கிறார்கள். பலர் ஏன் செல்வதில்லை? உழைப்பதில்லை.
அத நீங்க வந்து கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பேசாம தூங்குங்களேன். சும்மா இருப்பதே சும்மா கண்ணை முடியுங்க, அப்படியே ஒரு 10 தடவை இப்படி தலையை சுத்துங்க, இப்படி ஒரு தலையை சுத்துங்க, அப்படியே இப்படி இப்படி சுத்துங்க, தானா தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த விரலை வச்சு இப்படியே ஒரு 50 தடவை செய்யுங்க, தானா வந்துடும். வராத தூக்கமும் தானாக வரும். சின்ன பையனோட தான் இருக்கிறீங்க, இல்லைன்னா கற்பனையில போங்க, காதலோட அப்படியே மிதந்துகிட்டு இருங்க. அந்த அடுத்த பாடல் இதை பத்தி பேசலாமான்னு அடுத்த பாடத்துல வரும் திருவுந்தியார்ல. எனவே மிக அருமையானது. அதனால பாத்தீங்கன்னா உந்தீபரை என்கின்ற இந்த பெண்களுடைய விளையாட்டை அடிப்படையாக வைத்தது இதனுடைய மூல நூல் திருவாசகத்திலே இருக்கிறது. அவர்தான் திருவுந்தியார் என்கின்ற ஒரு தலைப்பையும் அவர் தான் தந்திருக்கின்றார். இந்த நூல் பாருங்க, எவ்வளவு அருமையான நூல். ஒரு அகிரிணை நூல், உயர்திணை பெற்றிருக்கு பாருங்க. உந்தி ஆர், திருவுந்தின்னு சொன்னா போதும். திருவுந்தியார் சிவஞான போகத்தை இந்த கிடைக்கல, திருவருட் பயனுக்கு கிடைக்கல, சிவப்பிரகாசத்துக்கு கிடைக்கல. 3 நூல்களுக்கு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பு உண்டு. திருவுந்தியார், திருகளிற்றுப்படியார், சிவஞான சித்தியார். அதுதான் அகிரிணை பொருளையும் உயர்திணையாக சொல்லுகின்றோம். வீட்டுல ஒரு நல்ல நாய் வளர்த்தோம்னா அத நாயன்னு கூப்பிட போனோம். வாடா வாடா, இந்தடா எப்ப ஏன்டா சாப்பிட மாட்டா அப்படின்னு. அப்ப உயர்திணை அகிரிணை என்ன செய்யறோம்? அன்பின் காரணமாக உயர்திணையாக சொல்லுகின்றோம். இது எவ்வளவு அன்பு இருந்ததுன்னா இந்த சைவ உலகமானது இதற்கு 6 விதி சொல்லி கொடுத்து பேசியிருக்கும் என்பதை பாருங்கள். ரொம்ப சிறப்பான நூல், அருமையான நூல், தனிப்பரம்பரையை சார்ந்தது. திருவியலூர் உய்ய வந்த தேவர் என்பதால் இயற்றப்பட்டது. திருவியலூர் உய்ய வந்த தேவர், அவர் பேரே பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம், பிறப்புகள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக கருத்தை தந்தவர். அதனால அவர் பேரே பாருங்க, திருவியலூர் உய்ய வந்த தேவனார். இவருடைய மாணவரால் எழுதப்பட்டதுதான் திருக்களிற்றுப்படியார். இந்த திருவியலூர் உய்ய வந்த தேவனாரும் திருக்களிற்றுப்படியார் எழுதிய ஆசிரியரும் திருக்கடவுர் உய்ய வந்த தேவனாரும் ஒரு மரபை சேர்ந்தவர்கள். இந்த திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் யாருன்னா, அவர் ஒரு ஆடு வச்சு மேய்க்கிறவர் அல்லது ஆட்டு வியாபாரின்னு கூட வச்சுங்க. இவர் ஒரு ஆட்டு வியாபாரி. தன்னுடைய ஞானாசிரியன் கேட்ட பொருள்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? கலித்தாழிசையில் சொன்னப்ப அந்த பாடல்களை எல்லாம் மிக அருமையாக வெண்பா என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புக்குள் வைத்து 100 வெண்பாக்களால் ஏற்றுகின்றார். எழுதி என்ன செய்யறாரு? சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்துக்கு வந்து ஐயா சுவாமிகளே, நான் ஒரு சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அதனால இந்த நூலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கொண்டு வர்றார். அங்க இருந்து அறிஞர் பெருமக்கள்லாம், ஐயா உன்னுடைய அப்பா யார், தாத்தா யார், நீங்க எந்த ஊரில் இருந்து வருகிறார், உன்னுடைய செய்தொழில் யாதுன்னு கேட்டோம். எல்லாத்தையும் விவரமா சொல்றார். அப்படின்ற ஆட்டு இடையனுக்கெல்லாம் இங்க வழியே கிடையாது. அதனால உன்னுடைய நூலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அரங்கேற்றம் செய்ய மாட்டோம் என்று விட்டு வருகிறார்கள். இவரு போய் எல்லாத்தையும் கேட்கிறார். ஐயா என்னுடைய நூல் நல்ல நூல், அரங்கேற்றுங்கள். என்னுடைய ஆசிரியனுடைய அனுபவ பொருள்களை எல்லாம் சேர்த்து இந்த நூலாக நான் எழுதி வைத்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். யாரும் கேட்கல. பார்க்கிறார். கடைசியில யாரு? திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி எல்லோரும் பார்வையில் இருக்கின்ற பொழுது அங்க கொண்டு போய் பஞ்சாக்கரப்படி இருக்கு பாருங்க. சிதம்பரத்துல பஞ்சாக்கரப்படி என்று ஒன்று இருக்கிறது. அது திருவைந்தெழுத்து படி என்று சொல்வார்கள். அந்த படியில கொண்டு போய் வைக்கிறார். அந்த திருவழிந்தெழுத்து படி 5 படிகள் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா 2 யானை, கல்லானை இருக்கும், கல்லால் செய்யப்பட்ட யானை. அந்த யானை என்ன செஞ்சது? ஒரு யானை உயிர் கொண்டு அது மேல வச்சாரு பாருங்க. அதை தூக்கி இறைவனுடைய திருவடிகளிலே கொண்டு போய் வைத்தது. அப்படி வச்ச பிறகுதான் இந்த நூலை நூலாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நூல் என்பது ஒன்று வரவில்லை என்றால் பல செய்திகள் நமக்கு தெரியாமல் போய். பெரிய புராண ஆசிரியர் நிறைய எழுதுறாரு. திருஞான சம்பந்தரை பிள்ளை பாதி புராணம் பாதி என்று அப்படியே காட்டுறார். 1256 பாடல்கள் வச்சு காட்டுறாரு. அந்த 1256 பாடல்கள்ல காட்டாத ஒரு செய்தி, மங்கையர்க்கரசி போய் திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுதான்? பாலானது மார்பில் இருந்து கசிந்ததாம். இந்த செய்தியை இந்த தமிழ் உலகத்துல எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. திருக்களிற்றுப்படியார் தான் முதலாக இருக்குது. ஏன்? அந்த மங்கையர்க்கரசியார் உமை போன்றவர், இவங்க அவங்க பிள்ளை போன்றவர். அதனால அப்படி பார்த்த உடனே அந்த அம்மா அவரை பார்த்த உடனேயே
அவருடைய மார்பகத்திலிருந்து பால் வந்தது என்று சொல்லி இந்த ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். இவர் வெண்பாவால எழுதியிருக்கிறார். திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார், பாடல் எண்ணிக்கை 100. இவர் தான் இறைவனை அடைவதற்கு 2 வழிகளை சொல்றாரு. ஒன்று வன்தன்மம், மற்றொன்று மென்தன்மம். வன்தன்மம்னா என்ன? அப்பாவோட காலை வெட்டுறது, சண்டேசரை போல. நைவேத்தியத்துக்காக மாவடுவையும் உறவையும் எடுத்துக் கொள்கின்றார். ஒரு வெடுப்பிலை விழுகின்றார், கால் மாட்டிக்கொள்கிறது, பக்கத்தில் அரிவாள் இருக்கிறது, அரிவாளை எடுத்த உடனே கழுத்தை இருக்கின்றார். அது வன்தன்மம். பிள்ளைக்கரியை சமைத்து கொடுத்தது வன்தன்மம். மென்தன்மம் என்ன? வருகின்ற எந்த விதமான பாடும் இல்லாமல் வருபவரை உபசரிப்பது, மீனை பிடித்து விடுவது, இடைவிடாது நமச்சிவாய பதிகத்தை சொல்லிக் கொண்டே இருப்பது. வன்தன்மம் மென்தன்மம் என்கின்ற 2ஐ மிக அழகாக காட்டுபவர் தான். இவரை போல வேறு யாரும் சிறப்பாக காட்டவில்லை. சொல்றாரு, ஏ சிவபெருமானே, நீ நல்லா உன் பொண்டாட்டியோட இருக்க. ஒரு பொண்டாட்டியில 2 பொண்டாட்டியோட இருக்க இல்லையா? அப்படி இருக்கிற நீ மோகத்தை கெடுத்தால்தான் இந்த உலகத்தில் முத்தி இருக்கிறது நீ சொன்ன. பாருங்க, மோகம் அறுத்தவர்க்கே முத்தி என சொன்னவனே, நீ ஏண்டா போய் உன் பாதம் நோகும்படியாக யாருக்காக? சுந்தரருக்காக காதலுக்கு தூது போனியே, இது நியாயமா? எவ்வளவு சுவையா கேட்கிறார் பாருங்க. மோகம் அறுத்திடன் முத்தி என்று சொன்ன நீ, ஒருத்தவன் பொண்ணு மேல மோகம் வர்றான், அவ பேசலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியாப்பட்டவனுக்காக இந்த திருவாரூர் தெருவிலே உன்னுடைய கால் நோகனை நடந்து சென்றாயே, இது முறையா என்று கேட்கின்ற ஒரு அருமையான கேள்வி. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. பெண் இன்பம் ஆண் இன்பத்தோடு உலகத்துல இறைவனை அடைய முடியுமா? முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய சுந்தரர் இருக்கார்ல, அவர் எப்படி என்றால் தவத்தை வெளியில் செல்லவில்லை, தன்னுடைய மனைவியோடு கொண்ட உறவின் காரணமாக செய்தார் என்று சொல்கிறார். பொன்னாரும் முளைவோங்கள் புனர்குவடே சார்வாக எண்ணாலும் பயில் யோகம் பரம்பரையில் சார்ந்தவிந்தார். யார் சொல்றா? அப்படி யார் சொல்கின்றார்? 64வது நாயன்மாராக போற்றக்கூடிய பெரிய புராண ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆனால் அங்கு அவர் கண்ட இன்பம் என்பது உலகில் இன்பம் அல்ல, மாறாக யோக இன்பம். அந்த யோக இன்பத்தை எவ்வளவு அழகாக காட்டுகிறார் பாருங்க. பொன்னாரும் முளை ஓங்கல் புனர் கூவடே சார்பாக எண்ணாலும் பயில் யோகம் பரம்பரையின் சார்ந்தவிந்தார். அவருடைய பாடல் ரொம்ப அருமையான பாடல். அவரை போல சிறப்பான பாடல்கள் நீங்க பார்க்கவே முடியாது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், அம்மையப்பரே அப்பரிசு வந்தளிப்பர், அம்மையப்பரே எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்தும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதை விட ரொம்ப வேறொரு இடத்த சொல்றாரு, நீ உன் கையை வச்சுட்டு என்ன செய்வ? எல்லா வேலையும் கையை வச்சுட்டாங்க செய்வேன். சிவபெருமான் இப்படி நீ கையை வச்சுட்டு சரியில்லடா, அவர் நங்கையை வச்சுட்டு செய்யறாருடா. நம் கையால் நாடனைத்தும் செய்தல் போல். எது? நம்முடைய கையை வைத்து, கையிலன்னா ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வரலாற்றிலே மறக்க முடியாது. நம்முடைய ஆதி மனிதனுடைய பிறப்புகளில் இருந்து நாம் இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற வருவதற்கு முதலாக இருந்தது, வளர்ச்சியினுடைய முதலாக இருந்தது இந்த கைதான் என்று ஆடுகளோடும் மாடுகளும் நாமும் ஒன்றென்று நினைத்த மனிதன் நிலைத்து நின்று ஒரு கம்பை பிடித்தானோ அன்று எழுந்து நிற்க ஆரம்பித்தான். அதுக்கு அடுத்தது எது தெரியுங்களா? வளர்ச்சி. இந்த சக்கரம் உன்னை கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுதான் வளர்ச்சி. எழுந்து நின்றும் சக்கரத்தையும் வளர்க்க செய்யலன்னா வளர்ச்சி என்பதே இல்லை. சக்கரம் இல்லாத ஏதாவது ஒரு கருவியை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இந்த சக்கரம் தான் நம்முடைய அடிப்படையான நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு இதுதான். இன்னைக்கு சக்கரம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்வண்டி கிடையாது, பேருந்து கிடையாது, சிற்றுந்து கிடையாது, மகிழுந்து கிடையாது, அரைவையில் எதுவும் அரைக்க முடியாது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அம்பையப்பரே உலகிற்கு, அதை சொன்னா பாருங்க. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தல் போல் நங்கையினால் நாடளிக்கும் நாயகன்.
நங்கைனா யாரு? சக்தி. நாம் கையை கொண்டு எல்லாவற்றையும் செய்வது போல அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றான்? சக்தியை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்கின்றான். அது சிவனாக இருக்கின்ற பொழுது சொரூபம், உண்மை நிலை. சக்தியோடு சேர்ந்துகின்ற பொழுதுதான் அவன் பதி என்ற பெயரையே பெறுகிறான் என்று நமக்கெல்லாம் தெரியும். எனவே தடத்த லட்சணம் பதி, சொரூப லட்சணம் சிவன். ரொம்ப அருமையானது. அதெல்லாம் அந்த 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 நூலை நாம் படித்துக் கொண்டிருந்தாலே அவ்வளவு இனிமையா இருக்கும். கடல் நீரை யாராச்சும் குடிக்க முடியுமா? அதே கடல் நீரை முகந்து மேகம் முகந்து கொண்டு போய் மழையா பெய்கின்ற போது எல்லாம் பிடிச்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கும். இந்த உலகத்திலேயே தூய்மையான நீர் மேகத்தால் பொழியப்படுகின்ற நீர் என்று ஒரு பெரிய அறிவியலை கொண்டாங்க. அதில் நீ எவ்வளவும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுடா, ஒரு குருவால் தான் அனைத்தையும் நீ கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு அருமையான தத்துவத்தை சொல்றாரு பாருங்க. அதனால மனிதனுடைய வேட்கைகளை கடல் நீர் தீர்க்காது, அதுவே மேக நீர் தீர்க்கும். அதுபோல உன்னுடைய வேட்கைகளை நீ இறைவனிடமிருந்து நேராக பெற முடியாது. எங்கிருந்து பெற முடியும்? ஒரு குருவால் தான் பெற முடியும். குரு இல்லா கல்வி வித்தை பாழ். நீங்க நல்லா நினைச்சுங்க, இந்த ஏகலைவன் ஒருத்தன் இருந்தான், அவன் தானாவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். இதே ஒரு 1வது 2வது ஒரு வாத்தியாட்ட போயிருந்தா கூட என்ன செய்வான்? துரோணாச்சாரியார் பார்த்து, உன் விரலை கொடுன்னு. எதுக்குயா? எதுக்கு கொடுக்கணும்? நீ எனக்கு வாத்தியாரு கத்து கொடுக்கலையா? உன் கையை கொடு, இல்லைன்னா நான் உன் ஆளை போட்டு தள்ளிடுவேன். கர்ணனை நான் அர்ஜுனன் என்னால் கொல்ல முடியும், ஒழுங்கா ஒரு கையை கொடுன்னு அவன் கேட்டிருப்பான். படிக்காதனால என்ன செஞ்சான்? அவன் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை, அதனால்தான் கட்டை விரலை இழந்தான். அல்ல, குரு கிட்ட போய் கத்துக்கிற கல்வி என்பது மிக அருமையானது. சாத்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தை வாய்த்த கடல் ஆர்க்குமோ ஆர்க்கும் கடல். தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ? தண்ணீர் குடிச்சவங்களுக்கு தாகம் தணிஞ்சிடுமா? உப்பு தண்ணீர் குடிச்சவங்களுக்கு? உண்மையை செப்பு என்று கூறுகின்ற பாடல்கள் எல்லாம் இதில் தான் வருகின்றன. அதனால பாத்தீங்கன்னா இந்த திருக்களிற்றுப்படியார் 2வது நூல், திருவியலூர் உய்யவந்த தேவனார், திருக்கடவுர் உய்யவந்த தேவனார் என்கின்ற இருவரும் ஒரு மரபை சேர்ந்தவர்கள். இந்த இரு மரபும் தனியாக கூறப்படுகிறது. இதுதான் பாடல்ல உந்தி களிர் என்கின்ற நிலையிலே வருகிறது. அதற்கு அடுத்தார் போல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மெய்கண்ட பரம்பரை அல்லது மெய்கண்ட சாத்திரம் என்பதற்கு ஒரு அடிப்படையான செய்திகளை இன்றிலிருந்து தான் தொடங்க போகின்றோம். தண்ணி எடுத்துடல கிடைக்கலையா? சரி, பரவாயில்ல, இந்த தண்ணி கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாங்க. இங்க வெந்நீர் எங்க கிடைக்கும்பா? வெளியில இது கேண்டீன். அப்படியே கைலி மலைக்கு வாங்க. நேரா போகலனாலும் படங்கள்ல பார்த்திருப்போம் நிறைய பேரு. அந்த கைலி மலையில் தான் சிவபெருமான் வீற்றிருக்கின்றான் என்பது நம்முடைய கண் காணாத உண்மை பொருள். அந்த வளர்கையிலே தான் நந்தியம் பெருமான் இருக்கின்றான். அந்த நம்பியந்தன் பெருமானுக்குத்தான் சிவபெருமான் முதலில் உபதேச பொருளை கொடுக்கின்றார். அது சனந்தர், சனாதனர், சனற்குமரர், சத்திய ஞான சத்தர்சினிகள் என்கின்ற 4 பேருக்கும் இருக்குது. அதான் நம்ம அருமையா தட்சிணாமூர்த்தியினுடைய முன்னர் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் 4 இருப்பார்கள். சனந்தர், சனாதனர், சனற்குமரர், சத்தியமான தரிசனிகள். ரொம்ப அருமையான பாடல் இருக்கு. தட்சிணாமூர்த்தி திருமுன்பு என்ன பாடுவீங்க? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லி காட்டி இல்ல, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வோம். எனவே நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்கின்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்ட இறைவன். கட்டுற்ற உயிர்களை என்னை போல நீங்கள் இன்பத்தை அடையுங்கள் என்று சொல்லி நம் மீது கருணை கொண்ட அந்த இறைவன் என்ன செய்தான்? உண்மை பொருளை அருளினான். யாருக்கு? சனந்தர், சனாதனர், சனத்குமரர், சத்திய ஞான தரிசனிகள். அந்த சத்திய ஞான தரிசனிகள் வரை எங்கே இருந்தார்கள்? இமயத்தில் இருந்தார்கள். அந்த சத்திய ஞான தரிசனிகளுடைய ஒரு மாணவராக விளங்கியவர் பரஞ்சோதி முனிவர். அவர் எங்க தேவ பரம்பரையில் இல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? மண்ணுலக பரம்பரைக்கும் தேவ பரம்பரைக்கும் இடையில இருக்கிறார். அவர் என்ன செய்கின்றார்?
தன்னுடைய சத்திய ஞான தரிசனிகள் என்கின்ற அந்த தன்னுடைய குருவிடமிருந்து அந்த அறிவை வாங்கி கொண்டு அப்படியே ஆகாயத்து வழி அப்படியே வரார். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய விமானம் பூ விமானம், புஷ்ப பல்லக்கு என்று சொல்வார்கள், அதன் வழியாக வருகின்றார். திருவெண்ணைநல்லூருக்கு நேராக வருகின்ற பொழுது அந்த விமானம் போக்கை நிறுத்திக் கொள்கிறது. உடனே என்னது இயல்பா வந்தது, இவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டது, கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கல் தொலைவை கடந்து விட்டது, இந்த தென்னாட்டில் புகுந்து கொஞ்சம் நேரத்தில் இப்படி நிற்கிறது என்று சொல்லி இப்படி கீழே பார்க்கின்றார். அது திருவெண்ணைநல்லூர். அங்கே ஒருவர் இருக்கின்றார். அருணாகிரி கூட அவர் போடல, இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறார். வெட்கமோ அல்லது சின்னதோ யாரும் வந்து அவரை கொச்சைப்படுத்துவது போன்ற தோற்றம் இல்லாத ஒருவராக இருக்கின்றார். அவரை பார்க்கின்றார். ஓஹோ, இதற்காகத்தான் இந்த பல்லக்கு நிற்கிறதோ என்று சொல்லி ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவருக்கு இறைவனருளிய அந்த சிவஞான போதத்தை அருளுகின்றார். இதிலிருந்தான் இந்த சிவஞான மரபானது இங்கே வருகிறது. அதாவது மண்ணுலக மரபானது பேசப்படுகிறது. இந்த மண்ணுலக மரபிலே மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என்கின்ற 4 பேரும் பேசப்படுகிறார்கள். அவர்களால் செய்யப்பட்ட, அவர்களாலும் அவர்களுடைய இன்னும் ஒருவராலும் செய்யப்பட்ட நூல்களுடைய தொகுப்பாக விளங்குவதுதான் இந்த மெய்கண்ட சாத்திரங்களுள் 12 சாத்திரங்கள். இந்த சிவஞான போதத்தை இந்த உலகிற்கு அருள்வதற்கு முன்னாக, கதை தெரியும்னா சொல்லாம விட்டுறேன், தெரிஞ்சுன்னா சொல்றேன், பெறுவதற்கு முன்னாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நம்ம இந்த மெய்கண்டார்னு போற்றப்படுகிறவருடைய பெயர் இப்ப சொல்லல, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அவங்க அப்பா அச்சுத கலப்பாளர். அவர் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. அவருக்கு குலக்குருவாக இருந்தவர் தான் அருளந்தி சிவம். அவர்கிட்ட போய், சுவாமி எனக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை, அதனால எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறனால அந்த குழந்தை பேர் வேண்டும் என்று கேட்கின்றார். அவர் உடனே என்ன செய்யறாரு, திருமுறை தொகுப்பை எடுக்கின்றார். அந்த சோபடிக்குள்ள ஒரு கயிறு சாத்துகின்றார். அந்த கயிற்றில் என்ன வருது, ஒரு அருமையான பதிகம் வருகிறது, திருவெண்காட்டு பதிகம். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வே எனதோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த பதிகம் வந்தோடனே அச்சுத கலப்பாளரை நீங்கள் முக்குளத்தில் நீராடி வாருங்கள், நீராடி உங்களுக்கு குழந்தை பிறக்கும், எனவே அவனுக்கு சுவேதவன பெருமாள் என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லி அவரே அந்த பெயரையும் சூட்டுகின்றார். சூட்டிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறாரு. கொஞ்ச காலம் ஆகுறது, அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு இந்த பையன் நம்மள்ட்ட வருவான்னு நினைச்சுக்கிட்டு யாரு, அருளந்தி சிவம் இருக்கிறார். பையன் வரக்கானும், என்னடா பையன் வரக்கானுமென்னு சொல்லிட்டு நேரா போய் பார்க்கிறார். இவர் உட்கார்ந்துக்கிட்டு சிவஞான போதத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். யாரு, தன்னுடைய குரு வருகின்றார். சிஷ்ய பரம்பரை, நம்முடைய சிஷ்ய பரம்பரையில் பிறந்த ஒருவன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறானே, அதுவும் நம்மை கண்டு எழாமல் அட்டனகால் போட்டுக் கொண்டிருக்கிறான். அட்டனகால் போட்டா எல்லாரும் கோபம் தரும். பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் குறைச்ச செல்வத்தில் இருக்கிறவங்க, செல்வாக்குல இருக்கிறவங்க, அப்ப சமுதாய அடிப்படையில இருக்கோம், கோபம் பொத்துட்டு வரும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்க அட்டனகால் போட்டு உட்கார்ந்தா ஒரு மாதிரியா பண்ண, நீ எல்லாம் அட்டனகால் போட்டுருக்கோம்பா, நான் என்னமோ கை கால் இல்லாத மாதிரியும் அவன் எல்லாம் இருக்கிற மாதிரியும், என் கால நான் என் மேல போட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன கேட்கலாம். அப்படி போட்டிருக்கும் போது இவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. உடனே கேட்கிறார், ஆணவத்தின் தன்மை யாது? சுவாமிகள் ஒன்னும் செய்யல இப்படின்ட்டார். அவரு ஆணவத்தின் தன்மை யாதுன்னு இப்படி சுட்டி காட்டுகின்றார். இவர் கட்டவர்களால் இப்படின்ட்டார். நீதான். உடனே எப்படி விழுகிறார், அப்படியே எஞ்சான் கிடையாக விழுகின்றார். உடனே அவருக்கு உபதேச பொருளை கொடுத்து தலை மாணாக்கன் ஆகின்றார். இதுதான் முருகனுடைய வாழ்விலும் நமக்கு தெரியும். அப்பன் சுவாமி போல இவர் குருசாமி. அவர் அப்பனுக்கு சாமியாக இருந்தார், இவர் குருவுக்கு சாமியாக இருக்கின்றார். இவர் இந்த சிவஞான போத பொருளை மிக அழகாக குறிப்பிடுகின்றார், எடுத்துரைக்கின்றார். இதுதான் சிவஞான போதம். பாருங்க எவ்வளவு அருமையான சொல் பாருங்க. சிவஞானத்தை போதிப்பது என்று சொல்லலாம், சிவஞானத்தை அனுபவிப்பது போதம். எனவே இந்த போதிப்பதாக அமைந்தது சிவஞானம் இதுதான் என்று அருமையான நூலாக அமைந்திருக்கிறது. இந்த சைவ சித்தாந்தத்திலேயே சின்ன சில நூல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இவ்வளவு தத்துவத்தை மிக சிறப்பாக 12 நூற்பாக்கள் அடக்கிய ஒரு நூல் இது. கிட்டத்தட்ட 48 அடிகள் தான் இதுல இருக்குது.
5 அடிகள் கொண்ட நூற்பா தான் பெரிய நூற்பா. 3 நூற்பாக்கள் சிறிய நூற்பாக்கள், 3 அடிகள் தான் சிறிய நூற்பாக்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நூற்பா அருமையானது, சிறப்பு பாயிரமா வச்சிருப்பார். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அதாவது நூல் என்ன சொல்ல போகுதுங்கிறத அழகாக இங்க வைக்கிறார் பாருங்க. கல் ஆல் நிழல் மலை வி அப்படின்னு வரும், அந்த வி அப்படி வச்சுங்க. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய, அங்க வில்லு வந்து 3க்கும் 4க்கும் வருது. வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. எனவே 12 சொற்கள், 12 நூற்பாக்கள். முதல்ல பாத்தீங்கன்னா பதி உண்மைக்கு பிரமாணம், பாசம், இது பசு பாசம், 3ஆவதாக பசு, 4ஆவதாக பசு, 5ஆவதாக அதை நிராகரிக்கின்ற முறை. பதி பசு பாசம், பசு பாசம் உயிர், அப்புறம் சாதனையை பாருங்க. முதல்ல பொது அதிகாரம், உயிரை பற்றியும் பாசத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் கூறுகின்ற பொது அதிகாரம், அது 6 நூற்பாக்கள் ஆகியது. அப்புறம் சிறப்பு அதிகாரம், அது 6 நூற்பாக்கள் ஆகியது. முதல் இது பாத்தீங்கன்னா உண்மை, உயிர் உண்டு, இறைவன் உண்டு, பாசம் உண்டு. 2வது பாத்தீங்கன்னா பசுவினுடைய சிறப்பிலக்கணம், பாசத்தினுடைய சிறப்பிலக்கணம், உயிருடைய சிறப்பிலக்கணம். அப்ப பொது பாத்தீங்கன்னா 6 நூற்பாக்கள், 3 என்ன செய்யுது? பொது இலக்கணத்தை கூறுகிறது, 3 சிறப்பு இலக்கணத்தை கூறுகிறது. 2வது உள்ளது சிறப்பு அதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதிடாதீங்க, சிறப்பு அதிகாரம். அது சாதனையல் பயனியல் என்கின்ற 2 இயல். சாதனையல்ல பாருங்க உயிரின் சிறப்பு என்ன, 2வதாக குருவாக வருவோர் யார், எப்படி வருவார், 3வதாக பதிஞானம் என்றால் என்ன, 4வதாக பயனியல்ல உயிருடைய திருவடி பேரு, அதுக்கடுத்து திருவடி ஞானம், அதற்கு அடுத்தார் போல அடியார் கூட்டம். உங்களை தான் பேசுறார். எனவே 12 நூற்பாக்கள், 4 இயல்கள், 2 அதிகரணங்கள், 1 நூல், 81 வெண்பாக்களால் ஆகியது. ரொம்ப சிறிய நூல். இந்த 81 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூலுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையானது. வேதம் பசு, அதன் மெய்ப்பால் ஆகமும், 4வர் ஓதும் தமிழ் உள்ளுரு நெய், போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீள்வெண்ணை மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். என்ன சொல்றாரு பாருங்க, வேதம் பசு, அதன் மெய்ப்பால் ஆகமம், 4வர் ஓதும் தமிழத்தின் உள்ளுரு நெய், நெய்யின்னா நெய் இல்ல வெண்ணெய், போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீள்வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் சிரம். அப்ப வேதத்தை எல்லாம் பசுவாக வைத்தாரு, ஆகமத்தை அதனுடைய பிழிந்து தருகின்ற பாலாக வைத்தார். 4வர் ஓதுகின்ற தமிழை என்ன செஞ்சாரு, வெண்ணெயா வைச்சாரு. அந்த வெண்ணெயா உருக்கி அப்படியே நல்லா சாதத்துல போட்டு நல்லா தலன்னு பருப்பை தாளிச்சு அதுல போட்டு இதுல நெய்யை நல்லா ஊத்தி அப்படியே உடையிற மாதிரியும் உடையாத மாதிரியும் வச்சு பிடிச்சி அப்படியே கொஞ்சம் பக்கத்துல ஏதாவது ஒரு காரக்கறி இருந்து தொட்டுக்கிட்டு அப்படியே உள்ள தள்ளினோம்னா அப்படி வாயில போய் வச்சு அப்படி சுவைக்கும் போது அந்த சுவை எப்படி இருக்கு, அதுதான் இறைவனுடைய தன்மை என்பது போல மிக அழகாக காட்டியிருக்கிறார். இந்த சைவ சித்தாந்தம் எதுல நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுல நிக்குது? சைவ சித்தாந்தம் உவமைகளில் நிற்கிறது. எல்லா தத்துவமே உவமையில் தான் நிக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நூல் மிக சிறப்பானது. என்ன இதுல ஒரு பெரிய இது, அத்விதம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு அத்வைதம்னு சொல்றாங்கல்ல, 2, அது 2 அற்றது, 2 அண்மைங்கிறதான். உயிர் உண்டா உண்டு, இறைவன் உண்டா உண்டு, 2ம் தனித்தனியாண்டா இல்ல. எப்படி பாருங்க, உயிர் இருக்கிறதா, இருக்கிறது. இறைவன் இருக்கின்றானா, இருக்கிறான். அப்ப 2 பொருளா? இல்ல 2 இல்ல, 2 தான், ஆனா 2 இல்லை. இதுதான் அத்வைதம். இந்த அத்வைத்தை வைத்ததற்கு பல பேர் பல பொருள் கண்டாங்க. அதுல இரண்டன்மை என்கின்ற பொருளை வைத்து இறைவனானவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் பேதமாய் அபேதமாய் பேதாபேதமாய் இருக்கின்றான் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை கொண்டு வந்து வைத்ததுதான் இந்த சிவஞான போதம்.
அதனாலதான் நம்ம சுவாமிகள் பின்னாடி வந்தார் சொன்னாரு, பொய் கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதந்தால் சேரும் நாள் என்னாலோ. பொய் கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதந்தால் சேரும் நாள் என்னாலோ. எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அப்ப பொய் கண்டவர்களால காண முடியாத ஒன்று. அவ்வளவு சிறப்பிற்குரிய இந்த நூல். இத சொல்றாரு நம்ம இந்த நூல் ஆசிரியர், சிறிய ஆடியில் பெரிய பொருளை காண்பது போல. தொல்காப்பியர் கூட சொல்றார், இருந்தாலும் கூட ஒரு சிறிய கண்ணாடியில் பெரிய மலையை பார்ப்பது போல பெரிய பொருளாகிய சைவ சித்தாந்தத்தை சிறிய நூற்பாக்களால் விளக்குவது இந்த சிவஞான போதம் என்று சொல்லி மிக அருமையாக காட்டுகின்றார். எவ்வளவு அருமையான கருத்துக்கள் பாருங்க. எனவே இந்த இவருக்கு மெய்கண்டார்னு பேர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு பேரு சுவேதவன பெருமாள். தெரியும், சுவேதானா தெரியும், பொண்ணு பேரெல்லாம் தெரியும். சுவேதா யாராச்சும் இருக்கலாப்பா இங்க? ஆமா, வெண்மையானவளுக்கு தான் பேரு சுவேதான்னு வைக்கணும். ஆனா கருப்பா இருக்கிறவங்க பேர் வைக்கிறாங்க சுவேதான். இருந்துட்டு போகுது, பேரெல்லாம் இருந்துட்டு போகுது. இல்ல அதுக்கு கருப்பாயின்னு வைங்களேன். அதுக்காக சொல்றேன், இல்ல பேர் புரியாம இருக்க. ஸ்வேதவனம் திருவெண்காடு தான் அதனுடைய பேர். இன்னைக்கு வேத ஆரண்யம் என்று நம்ம அதுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். இது திருவெண்காடு தான், அது நல்ல பேர் தான், அதை மாத்தணும். திருவெண்காடு அருமையான பெயர் தான். வெண்மை என்கின்ற சொல்லடியாக அந்த கோயிலுக்கு ஒரு முறை எல்லாம் போயிட்டு வாங்க, குழந்தை இல்லாதவர்கள்லாம் போயிட்டு வாங்க, குழந்தை உண்மையாக பிறக்கும். அவ்வளவு அற்புதமான பதி. ஏன்னா நம்ம சுவேதவன பெருமாளுக்கு அங்கதான் மூலமாக இருந்திருக்கிறங்களா உங்களுக்கு தெரியும். எனவே அதுக்கு அடுத்த மரபாக நம்முடைய இவர் வருகின்றார், அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த தமிழ் உலகிலேயே இவரை போன்ற ஒரு பெரிய படிப்பாளி யாரும் கிடையாது. இவருக்கு பேரே என்ன? சகல ஆகம பண்டிதர். 4 வேதம், 28 ஆகமங்கள், 12 திருமுறைகள் மற்றும் உள்ள நூல்கள் எல்லாம் இவர் முன்னாடி போவாரா, பின்னாடியில வண்டியில ஏத்திட்டு வருவாங்க. அப்படி வண்டியில வரும்போது ஏதாச்சும் ஒரு கட்டை யாராச்சும் உருவி என்ன செய்வாங்க? கூண்டு வண்டி இல்ல, திறந்த வண்டி தான். எல்லாம் மேலதான் அடைப்பு போட்டு வச்சிருப்பாங்களாம், எல்லாம் சுத்தி வச்சிருப்பாங்களாம். ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு நம்ம பிடிச்சு ஒரு கட்டை எடுத்து அது ஒரு பக்கத்தை கேட்டோம்னா, இந்த பக்கம் இந்த நூல்ல இந்த பக்கத்துல இத்தனாவது பக்கத்துல இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுல இந்த மொழி கல்வி சைவ கல்வியில என்னைக்கு இந்த மனப்பாடத்தை வேண்டாம் என்று நினைத்தார்களோ அன்னைக்கே தமிழ் கல்வி போய்விட்டது, ஆங்கில கல்வி போய்விட்டது, வடமொழி கல்வி போய்விட்டது. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இயற்பியல் படிக்கலாம், வேதியியல் படிக்கலாம், கணிதவியல் கணக்கியல் படிக்கலாம், அதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் ஒரு மொழியை படிக்கின்ற பொழுது மூல பாடத்தை அப்படியே போட்டு முழுங்கி வைக்கணும். அப்படி முழுங்கி வச்சோம்னா அது தருகின்ற சுவை இருக்குது. அந்த சுவைக்கு இணையான சுவை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ரொம்ப சொல்லுதா பக்குவமா இருந்தா சரி சரி இருக்கு, நான் பாருங்க கொஞ்சம் நாள் கழிச்சு. அதனால பாருங்க, அவ்வளவு எது சிறப்பு? மனப்பாடம் செய்து படிப்பது சிறப்பு. அதனாலதான் நம்முடைய இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தெல்லாம் சின்ன பிள்ளையில மனப்பாடம் செய்து வைக்கிறது. எப்பயாச்சும் நினைச்சேன்னா கூடாத வந்தான்னா சேராத இடைந்த நிலை சேர வேண்டாம், உடனே அவன் சொல்லுவான் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த அந்த இது இருக்கு பாருங்க, அவன் ஜான் மில்டன் ஒருத்தன் சொல்றான், ஐயோ இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உள்ள இடங்கள்லாம் நாங்க ஆண்டு இருக்கிறோம் ஐயா, இந்த எங்க இருந்தியாங்க இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் எங்க இருந்தியா நீங்க கண்டுபிடிச்சீங்க, இவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை முதலில் 3வது வயது வகுப்பு படிக்கிற வரைக்கும் உள்ளவங்களுக்கு அதை பாடமாக வைக்க சொன்னோம். யாரு? ஆங்கிலேயன். நம்ம நாட்டு என்ன சொல்றான்? எடுக்க சொல்றான். தெய்வமே வேண்டாம், தெய்வ பாடலாம் தூக்கி எறிங்கிறான். எல்லாத்தையும் வை. கிறித்துவ பாடல் 10 வைக்கிறியா, தேவாரம் 10 வைக்கிறியா, இதுல 10 வைங்க. யாரு வேண்டாங்கிறா? ஏன் எடுத்து பிடிங்க போட சொல்றீங்க? படிக்கிட்டு போறோம், விட்டுரு. இல்ல, அதை நீங்க விருப்ப பாடமா வச்சுட்டு போங்க. ஒரு பக்கம் மதம் அழிக்கப்படுகிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியல, போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. நீங்கள் ஒரு மலேசியாவில் போய் அதே மாதிரி பேச முடியாது. ஏனென்றால் மத சுதந்திரம், மனிதனுடைய சுதந்திரம் அங்க வச்சிருக்கான். நீங்க அங்க போய் ஒரு மதத்தை ஏறி நீங்க பேசிட்டு கீழே வர முடியாது.
அதுக்குள்ள கையில விளங்க மாட்டி கொண்டு போய் வச்சு 4 கசையை கொடுப்பான். 40 வருஷத்துக்கு வலிச்சுட்டு இருக்கும். அதனால இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சில காரணங்கள் அதுக்கு கற்பிக்கப்படுகின்றன. அதனால நீங்க நம்ம நல்ல ஆழமாக சமயத்துக்குள் இருந்தால் அது பின் வாழ்க்கைக்கு மிக அருமையான மருந்தாக வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனக்கு தெரிந்து பல பேர் என்ன செஞ்சாங்க, தெய்வ வணக்கம் இல்லாதவர்கள் எல்லாம் குழந்தை இறப்பிற்கு பிறகு தெய்வ வணக்கத்தை கொண்டார்கள், மகள் இறப்பிற்கு பிறகு தெய்வ வணக்கத்தை கொண்டார்கள், குழந்தை பெயரன் இல்லை என்பதற்கு பிறகு தெய்வ வணக்கத்தை கொண்டார்கள். சாகின்ற ஒரு 10 ஆண்டு காலங்களிலே மிகச்சிறந்த ஆத்திகர்களாக மாறியவர்களாம் நான் என் கண்ணுக்கு கண்ணாக கண்டிருக்கிறேன். எல்லாம் தெய்வம் ஒன்று இருக்கிறது. எல்லா கொள்கை, நீங்கள் எந்த கொள்கையை வேணாலும் வச்சுங்க, வினை கொள்கை ஒன்று இருக்கிறது. வினை கொள்கை இல்லை என்று சொல்கின்ற எந்த மதமும் கிடையாது. அந்த வினை எப்படி செயல்படும்? ஒரு பானை தானாக அப்படியே மண்ணு தானா பானை ஆயிடுமா? இரும்பும் காந்தமும் கவரும். இரும்பு தானா எங்க இருக்கிற காந்தத்தையும் இரும்பையும் காந்தம் கவர்ந்து விடுமா? கவராது. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. கவரக்கூடிய பகுதியில வச்சாதான் அது கவரும். அங்க ஒரு காந்தத்தை வச்சுட்டு இங்க நான் காந்தத்தை வச்சு எப்படி கவரும்? அப்ப 2 பொருளையும் சேர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும். இது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அருமையான ஒன்று. அந்த நூல்கள் அந்த சகல ஆகம பண்டிதருடைய நூலுக்கு இணையான நூல் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலேயே சிறந்ததாக கருதப்படுகின்ற ஒப்பற்ற கருதப்படுகின்ற ஒரு மதம் உண்டு. அதனுடைய பெயர் பௌத்தம். அதை பாத்தீங்கன்னா அந்த பௌத்த மதத்தை அப்படியே நாடா பின்பற்றுறாங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பௌத்தத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு நூல் தான். அது பேர் தான் மணிமேகலை. அந்த தலாய் லாமா சொன்னார், இந்த பிறப்பில் நாங்கள் இந்த நூலை ஏதாவது ஒரு தத்துவ நூலை கண்டுவிடுவோமா, பழம் தத்துவத்தை கண்டுவிடுமா என்று நாங்கள் மயங்கினோம். அது தமிழ் தான், அது அந்த தவம் செய்த தமிழ் தான் அதை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி தலாய் லாமா எங்க சொல்றாரு, திபத்துல சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. அந்த மணிமேகலை தான் முதலாக தத்துவங்களை விவாதித்த ஒரு அருமையான நூல். யாரா என்னென்ன மதம் சொல்றீங்க, அத்தனை மதத்தை இங்க கொண்டு வாங்க, அத்தனை மதக்காரர்கள் வாருங்கள், உங்களுடைய தத்துவங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தத்துவங்களுக்கெல்லாம் எதிர் சொல்லி இது உண்மை மதம் என்று உண்மை மதம் என்று மறுத்து கடைசியாக பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அந்த நூலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். 27வது காதை. அந்த காதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயா இன்னும் 3 கிட்டக்கே வரலங்க ஐயா. சரி 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 சரி. அதனால பாத்தீங்கன்னா அந்த அறக்கோட்பாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து அது 27 சமயங்களை ஒன்றிணைத்து அங்க பேசுறார். அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா நம்முடைய சிவஞான சித்தியார் தான் அந்த நிலைக்கு வருகிறது. அதனுடைய ஆசிரியராக அறியப்படுபவர் தான் நம்முடைய யாரு, அருள்நந்தி சிவம். இந்த பெயர் யாரால் சூட்டப்பட்டது என்றால், யாரால் சூட்டப்பட்டது? மெய்கண்டாரால் சூட்டப்பட்டது. அருள்நந்தி சிவம் என்பது அவருடைய உண்மை பெயர் அன்று. ஆனா அந்த ஒரு அருமையான நூல் சகலாமங்கம பண்டிதர் என்கின்ற பெயருடைய இருந்தார். அவருடைய நூல் தான் இங்கு 2 நூல்கள் மிக அருமையான நூல்கள். ஒப்பற்ற தத்துவ கொள்கையை பேசுவது, தன்னுடைய மதத்தினுடைய கருத்து என்ன, 327 வெண்பாக்க இது விருத்தப்பாக்களால் சொல்கின்றார். பிறருடைய கருத்து என்ன, அதை எப்படி மறுப்பது 300 விருத்தங்களால் சொல்கின்றார். 1 சுபக்கம். பாருங்க, பக்கம், தன் பக்கம், சிறந்த பக்கம். சூனாலே அங்க பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பு என்கின்ற பொருள்ல வருது. அது ஒரு உபசக்கம். பரபக்கம் என்பது பிறருடைய பக்கத்தை மறுப்பது. இந்த 2 நூல்களையும் அவர் ஒரே நூல் தான் அது, இருந்தாலும் 2 நூல்களாக பார்க்கத்தக்கவை. ஏன்னா 2க்குமே தனித்தனியாக என்ன செய்யறாரு, பாயிரம் பாடி வைத்திருக்கின்றார். எனவே 2ம் தனித்தனியாக பார்க்கக்கூடிய சமயங்கள் தான், பார்க்கக்கூடிய நூல்கள் தான். அந்த நூலை பார்த்தீங்கன்னா, பார் விரிந்த நூலெல்லாம் பார்த்தரின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். எவ்வளவு அருமையான நூல் பாருங்க. இந்த உலகத்தில் விரிந்திருக்கின்ற நூல்கள் எல்லாம், பார் விரிந்த நூலெல்லாம் பார்த்தரின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்கின்ற ஒரு இடத்தை காட்டுகின்றார்கள். அதுல 269 2 அடிங்கிறாங்க, இல்ல வேறங்கிறாங்க, அதெல்லாம் கொள்றாங்க. அது மாறுபாடு இருந்தாலும் கூட நம்முடைய சுவாமிகள் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக,
சாதித்தார் பொன்னடிகள் சார்வது என்னாலோ. எவ்வளவு அருமையான நூல் பாருங்க. பார்விரிந்த நூலெல்லாம் பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக சாதித்தார் பொன்னடிகள் சார்வது என்னாலோ என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அது சிறந்த நூல். இது பரபக்கம் சுபக்கம் என்கின்ற பகுதியிலே உடையது. இந்த பதில பாருங்க. இந்த பரபக்கத்துல 7 விதமான கொள்கை உடையவர்களை மறுக்கின்றார். முதல்ல நாத்திகர். நாத்தினா தெரியும், நாத்தி என்றால் இல்லை. ஆஸ்திகம்ங்கிறது வேற ஒண்ணுல அத்தி என்கின்ற சொல், அஸ்தி என்கின்ற சொல்லிட்டு வந்தது. அத்தி, ஆத்தி, ஆத்திகம். நாத்தி, நாஸ்திங்கிறோம். அது நாஸ்தி இல்ல, நாத்தி இல்லைங்கிறது தான். நாஸ்தி ஆயிடுச்சுன்னா இல்லாம போயிடுச்சுங்கிறது தான். முதல்ல உலகாயத்தை மறுக்கின்றார். அதற்கு அடுத்தார் போல 4 வகை பௌத்தம், 4 வகையான பௌத்த மதங்களை மறுக்கின்றார். சௌத்ராந்திகம். இதெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட சொல்லணும், விரிவா சொல்லணும். ஐயா இடம் கொடுக்க மாட்டார். இந்த சூத்திர வடிவில் சொன்னார்ல பௌத்தர், அதை அப்படியே கேட்டுட்டு கம்முன்னு இருந்தாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் சூத்திரவாதிகள், அதனால அவங்களுக்கு சௌத்ராந்திகள். அதுக்கடுத்தது பாருங்க யோகாச்சாரம். அதோட ஒன்றி போனோம் யோகாச்சாரிகள். அதுக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டான் பாருங்க. அவன் கேள்வி கேட்டு கேட்காம இருந்தா மத்தியமிகம். விபாடை மறுத்து சொன்னோம் வைபாடிகள். இந்த 4 விதமான மதமும் அதுல அடங்கியது. அதுக்கு அடுத்தது போல 2 வகை சமணம், நிகண்டவாதம், ஆசீவகம். பாருங்க, ஆசீவகம் என்பது சமண தோற்றத்துக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஆனா சமணம் தொடக்கத்திலே இங்க ஆசீவக மதம் என்று ஒன்று இருந்ததாக சொல்லி அதுதான் ஒரு பெரிய அறிவுப்புலமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசீவகம் என்பது சமணத்துடைய சார்பு. சமணம் கிமு 4ஆம் நூற்றாண்டுல தான் தோற்றுவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் எழுதிட்டு போயிட்டானோ. நீங்களா என்ன இப்படி சொல்றாங்க, நம்மளும் எப்ப கப்சா அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. இந்த திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குல்ல, அந்த திருக்குறளுடைய 20க்கு மேற்பட்ட அப்படியே திருக்குறளும் கருத்துகளும் செனாக்காவினுடைய தத்துவ கோட்பாடுகள் இருக்குது. அவன் எழுதுறான், நான் இந்த திருக்குறளில் இருந்து பெற்றேன். அவனுடைய காலம் கிமு 55ங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், திருக்குறளுடைய காலத்தை என்ன செய்யறோம், நம்ம கிமு 35ல வச்சுக்கிட்டு இப்ப கூட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். அவன் செனாக்கா என்ன சொல்றான், அவனுடைய தத்துவம் கிமு 65 66ல அவன் சொல்றான். அதுல திருக்குறள் இருக்கு. அப்படி இருந்தா திருக்குறள் எப்படியாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குமா, வர வேண்டாமா? இன்னைக்குதான் ஒத்துக்கிறாங்க. ஓஹோ, சங்க இலக்கியங்கள் கடந்த காலம், திருக்குறள் கடந்த காலம். திருக்குறள் 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு வரை கொண்டு வந்துட்டாங்க. 10ஆம் நூற்றாண்டு கூட கொண்டு வரதுக்கு தயாராயிட்டாங்க. நாலடியார் முன்றியது, இது பிந்தியது சொல்லுகின்ற இடம் வந்துடுச்சு. அதனால ஆசீவக மதத்தையும் இருக்கின்றார். அதுக்கு அடுத்தது பாருங்க மீமாம்சைய மதம். இந்த மீமாசம் என்ன, 2 பேரால பெயர் பெறுகிறது. ஒன்று பட்டாச்சாரிய மதம், இது பட்டாச்சாரியங்கிறது உருவாக்குனது. இன்னொன்னு பிரபாகரம் அப்படிங்கிற ஒரு மதம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏகான்மவாதம். எல்லாம் ஒண்ணுதான், இறைவன் நம்மளும் ஒண்ணுதான். எப்படி ஒரு 10 கிண்ணத்துல சந்திரன் ஒளியை வச்சிருந்தா 10 கிண்ணத்துல இருக்கும், அது மாதிரி உயிர் ஒன்றேதான். அது இறைவன், அவனுடைய எது பிரதிகள் தான் இப்பெல்லாம் இருக்கு, பிம்பங்கள் தான் இப்படி இருக்குன்னு சொல்றது அந்த ஏகான்மவாதம். அது சத்த பிரமவாதம், மாயாவாதம். அது என்ன சொல்றாங்க, மாயையாக சொல்றது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது, இறைவனே ஒன்று, அதுதான் இப்படி இருக்கு மாயாவாதம். இன்னொன்னு சத்த பிரமவாதம்ங்கிறது ஒளி அளவில் இருப்பது. இந்த உலகமே 2 விதத்துல பேசப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்த பிரபஞ்சம், அத்த பிரபஞ்சம். பறை, பைசந்தி, மத்தியமை, வைகரிங்கிறதெல்லாம் அது சொல்லுலகம். அதுக்கப்புறம் தத்துவம் வருது பாருங்க, சிவ தத்துவம் வருது பாத்தீங்களா. அந்த 36 தத்துவம் தான் பொருள் உலகம். அதுல இருந்தா எல்லாத்தையும் நம்ம வடிவமைக்கின்றோம். அதை பற்றி பேசுபவர்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாங்கியம். இவங்கதான் தத்துவ கோட்பாடுல அருமையானவங்க. என்ன தத்துவம், சங்கைனா எண்ணிக்கை. தத்துவங்களை முதலாக 25 என்று எண்ணி சொன்னவங்க இவங்கதான். சங்கை என்கின்ற சொல்லுக்கு எண்ணிக்கை. நீங்க அதெல்லாம் சங்கை இல்லாதவன் நம்ம சொல்றோம்ல, அவன் தத்துவம் இல்லாதவன் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் சங்க கெட்டவன் அப்படின்னா தத்துவம் கெட்டவன். அதுக்கு அடுத்தார் போல பாஞ்சராத்திரிகம். 5 ராத்திரிகள்ல செஞ்சப்பட்ட தத்துவத்தை உடையது. அதனாலதான் இதுக்கு பேர் பாஞ்சராத்திரிகம். இத்தனை தத்துவங்களையும் பரபக்கத்தில் மறுத்து சுபக்கத்தில் தன்னுடைய நூல் எப்படிப்பட்டது, நம்முடைய சைவ சித்தாந்தம் எப்படிப்பட்டது என்பதை மிக அற்புதமாக சொல்லுகின்றார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெய்கண்டாருடைய நூல் இருக்கு பாத்தீங்களா, 12.
நூற்பாக்கள். அந்த நூற்பாக்களுக்கு விருத்தத்தால் எழுதப்பட்ட உரை. இந்த நூலுக்கு 6 பேர் உரை எழுதியிருக்கான். சிவஞான முனிவர் இந்த எழுதின உரைக்கு இன்னொரு சுப்பிரமணிய தேசிகர் உரை எழுதியிருக்கார். 7 பேர் எழுதியிருக்கார். இது மாதிரி விரிவாக எழுதியவர்கள் யாரும் கிடையாது. பாருங்க, அவன் அவள் அது என்னும் அவை மூவினமையின் சொல்லுங்க தோற்றிய விதியே தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர் தானே. அவன் அவள் அது என்னும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறிவிடும் அநாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே. எவ்வளவு அழகா கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்க. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து வினையால் வந்து போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி. அப்படிப்பட்டவன் எப்படியாப்பட்டவன்? முதலாகவும் இருக்கலாம், நீராகவும் இருக்கலாம். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அநாதி நித்த சத்துரு மண்ணி நின்றே. அவன் தான் சச்சிதானந்த பேரொழியாக நிற்கின்றான் என்கின்ற கருத்தை மிக அழகாக அங்க பாருங்க. ஐம்புல வேடன் ஐயந்தன மலர்ந்தன் ஒரு நூற்பா இருக்குது. மன்னவன் தன் மகனிடத்தை அந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடலாக காட்டுகின்றார். அதெல்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். எனவே அந்த 12 நூற்பாக்களுக்கு மிக விரிவான உரையாக அமைந்தது. இந்த அருளந்தி சிவாச்சாரியார் இருக்கிறார், வேக ஒரு நிலையும் செய்தார். இவருடைய உண்மையான பெயர் சதாசிவ சிவாச்சாரியார். சதாசிவ சிவாச்சாரியாருங்கிறதா இவருடைய உண்மையான பெயர். இவர் படிச்சதுனால இவருக்கு பேர் நம்ம என்ன கொடுத்திருந்தாங்க? சகல ஆகம பண்டிதர். தீட்சா நாமம் அருளந்தி சிவம். இந்த சிவஞான போதத்தை போல சிவஞான சித்தியாரை போல ஒரு நூல் ஒன்றும் கிடையாது. இதுதான் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த சொன்னோம் பாத்தீங்களா, மணிமேகலையில இந்த பக்கமே பாக்குறேன், ஏன்னா இந்த பக்கம் பார்க்காமலே போயிட்டேன். பிள்ளைங்களா இருக்கிறதுனால அப்படி தூங்கிக்கணும். அறிவுருக்கள் அதுலதான் முதலாக என்ன சொல்றாரு? பிரமாணம்னா என்ன, அந்த பிரமாணம்லாம் என்னென்னங்கள்லாம் சொல்றாரு. அதை மிக அருமையாக பிரமாண இயல் என்று சொல்லி ஒரு 14 நூற்பாக்கள் இவர் தான் வைக்கிறார். எது எப்படி ஒன்றை ஆராய வேண்டும்? மத்தெல்லாம் நீங்க என்ன இருக்கலாம், டெஸ்டி பவுச்சிட்டு கூட நீங்க இன்னைக்கு பாட்டுடலாம், அது வேற. எப்படி காணும்? காட்சி, பிரத்யட்ச பிரமாணம், கருதல், அனுமான பிரமாணம். அங்க ஒரு பேய் இருக்குன்னு சொல்றது ஆகம பிரமாணம், உரை அளவை. அதனால இந்த 3 அளவைகள் அடிப்படையானது என்கின்ற கருத்தோடு 10ஆக எப்படி நீளுங்கிறத பத்தி ஒரு அருமையான ஒரு 14 பாடல்கள்ல சொல்லி அதை அருமையாக விளக்குகின்றார். ஒத்த பக்கம் எது, ஒவ்வாத பக்கம் எது, எதை ஏற்றுக்கொள்வது, எது ஏற்றுக்கொள்ளக்கூடியாதுன்ற கருத்தையெல்லாம் மிக சிறப்பாக தெளிவாக சொல்லுகின்றார். அந்த மாதிரியான சிந்தனை வேற எந்த தமிழ் நூலும் இல்ல. பௌத்த நூலாகி அந்த மணிமேகலைக்கு அடுத்தார் போல அதனுடைய காலம் கிபி 2 அல்லது 1 என்று வைத்துக் கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரை 12 நூற்றாண்டுகள் இடைவெளியில தத்துவத்தை பற்றி பேசுகின்ற சிறந்த நூலாக விளங்குகிறது இந்த சிவஞான சித்தியார். இதனுடைய பரப்பக்கம் பாத்தீங்கன்னா அதனுடைய இது நிறைய போய்கிட்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவர் பல மதங்களை மறுக்கின்றார். பல மதங்களை மறுத்து அது ரெண்டுத்தையும் அப்படியே ஒப்பிட்டு காட்டுகின்றார். அந்த கருத்துக்கு சொல்வதற்கு நீண்டு கொண்டு செல்லும் என்பதனால இந்த அளவுல நம்ம நிறுத்திக்கும். இவர் எழுதின நூல் இன்னொன்று மற்றொன்று இருபாய் இருபகுது. 20 உங்களுக்கு தெரியும், 2 பா 20. ஒன்று விடை சொல்வது ஆசிரியப்பா, கேள்வி கேட்கிறது வெண்பா. வெண்பாவாலும் ஆசிரியப்பாவாலும் 20 பாடல்களை கொண்ட நூல் அருமையானது. இந்த பதி பசு பாச விளக்கங்களை பற்றிலாம் ஆசிரியர் வினாவ அவர் எப்படி விடை இருக்கின்றார் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் மிக விரிவாகவும் தெளிவாகவும் கற்க தூண்டுவது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த நூல். உண்மை திருவருட்பயன், உண்மை விளக்கம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நூல் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த அளவுக்கு இவர் நுணுக்கமான பொருள்களை எல்லாம் அளவாக அடுக்கி குறிப்பிடுகின்றார். இந்த 2 மரபும் இப்படியே புடிஞ்சுடுது. அதற்கு அடுத்தார் போல ஒருவர் மெய்கண்டாறு கிட்டக படித்தவர். ஒன்று அருணந்தி சிவம், மற்றொருவர் இல்ல திருவதிகை மணவாசகம் கடந்தார். இவருடைய நூல் தான் உண்மை விளக்கம். சைவ சித்தாந்தத்தை கற்பவர்கள் அனைவரும் முதலில் கற்க வேண்டிய நூலாக விளங்குவது இந்த நூல் தான். இந்த நூலை போல
எளிமையாகவும் இனிமையாகவும் அடைவுபட சொல்லுவார். நானார் என் உள்ளமார்னு கேட்கிறார்ல அவரு. அதுபோல 36 தத்துவங்கள் என்ன, நான் ஏது, நீ ஏது எல்லாம் சொல்லி மிக அருமையாக கேட்கின்றார். இவை அனைத்தும் வெண்பாக்கள் இருக்கு. ஏன்னா இதை உரையாடல் பொறுமை அழகா கொடுத்தார் அவர். இதில் கொடுக்கின்றது பாத்தீங்கன்னா 36 தத்துவத்தை அருமையாக சொல்கிறார். குருவுக்கும் மாணவருக்கும் உள்ள ஒரு உரையாடல் போல. வெண்பாவே எப்படிதான். வெண்பா என்பது எப்படி? செப்பலோசை உடையது. செப்புவது ஒன்னா என்ன, ஒண்ணு கேட்கறது மற்றொன்று சொல்லுவது, இந்த மாதிரியான அமைப்பை உடையது. அந்த முறையில மிக அழகாக 36 தத்துவம் ஏது நல்ல அருமையா இருக்கும். இது சிவஞான சித்தியார்ல இந்த தத்துவத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தனித்தன்மையில் அது இருக்குது. பொன்பார் எப்படி இருக்கும்? நிலம் எப்படி இருக்குது? பொன்மையான நிறத்தை உடையது. பொன்பார், புனல் வெண்மை, பொங்கு மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூபம், எழுத்துள் பாராதிக்கென்றும் அழுத்தமாய் நிற்கும் அறை அப்படின்லாம் வருது. இதுல உள்ளதே நம்மள பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமாண்டியத்தை 5 தோட்டம் இருக்குல்ல, 5 விதமான தொழில்கள். பஞ்ச கிருத்தியம், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இது அப்படியே ஒரு பாடலை வச்சுட்டு சொல்றாரு. அது ஊன நடனம், ஞான நடனம் என்று 2 விதமாக பேசப்படுகிறது. அதுல ஒண்ணு பாருங்க. தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்றதிரோதம் நான்ற மலர்பதத்தே நாடு. தம்முத்தியை விட்டுட்டேன். தம்முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. எவ்வளவு அருமையானது பாருங்க. தோற்றம் துடியதனில், உடுக்கையில தான் என்ன இருக்குது? தோற்றம் இருக்கு. தோயும் திதி அமைப்பில், அமைந்த கையில தான் பாதுகாவல் என்கின்ற இந்த உலகத்தை படைத்து நிலைநிறுத்தும் நிலை இருக்கிறது. அங்கியிலே சங்காரம், கடைசியில இந்த உலகமானது தீயாலதான் அழிக்கப்படும் என்கிறார்கள். இது இப்ப கண்கூடா கத்திருக்கோம். வெறும் சுட்டி எரிக்கின்ற வெயில். கடைசி காலத்துல இந்த உலகமானது அழிக்கப்படும். எப்படி அழிக்கப்படும்? வடவா முகாக்கினி என்கின்ற தீயானது தோன்றும். எல்லா மதங்களும் அதான் சொல்லுது. அது குதிரை முகத்தில் இருக்கும், உலகத்தை சூழ்ந்து வந்து சுட்டு எரித்து விடும் சொல்றாங்க. இறைவன் எப்படி அழிப்பார்? சுட்டு அழிப்பார். சுட்டு அழித்தா என்ன ஆகும்? பொன்னை சுட்டு அழித்தால் என்ன ஆகும்? பொண்ணு அழியாது. என்ன அழியும்? தாம்பரம் அழியும், பொண்ணு எப்பொழுதும் இருக்கும். அது போல உயிர் என்ன இருக்கும்? இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க. ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்றதிரோதம். ஊன்றி இருக்கிற கால் இருக்கு பார்த்தீங்களா? அதுலதான் மறைத்தல் சக்தி. தூக்கிய திருவடியில் தான் அருளல். அதனாலதான் நம்ம போய் எப்பொழுதும் நம்ம நடராச பெருமானை கும்பிட்டோம்னா என்ன செய்யணும்? அந்த தூக்கிய திருவடியை, குஞ்சித பாதம், அந்த தூக்கிய திருவடியை நாம் எண்ணி வழிபட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா வந்து உட்காந்தீங்களா? ஏதாச்சும் தொடரலாம்ல? சரி. இந்த பரம்பரைக்கு அடுத்த ஒரு பரம்பரைக்கும் ஒரு சிறிய விடைவெளி. இதுல மறைஞான சம்பந்தர் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியனுடைய மாணவர். அவர் நூல்கள் இயற்றதா, ஒரு சதமணி கோவை என்கின்ற நூல் இயற்றதா சொல்றாங்க. அது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனா வரலாற்று பதிவு செய்யப்படாமல் போய்விட்டது. அதுக்கு அடுத்தது உமாபதி சிவம். இந்த மறைஞான சம்பந்தர் பாத்தீங்கன்னா நம்முடைய சிதம்பரத்தை ஒரு பகுதியில் குடியிருக்கின்றார். அவர் நாள்தோறும் போய் சிவபெருமானை வழிபடுவது வணக்கம். அந்த வழக்கத்தின் காரணமா அப்படி போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார் அந்த முறை அவருக்கு அன்னைக்கு நடராச பெருமானை நடராச பெருமானுக்கு பூஜை செய்கின்ற நாள். அதனால அவர் என்ன செய்யறாங்க? தங்களுடைய சம்பிரதாயப்படி முறைப்படி அவரை 4 பேர் தூக்கிக்கிட்டு ஒரு பல்லக்கில் உட்கார வச்சுக்கிட்டு வராங்க. பகல்லையே விளக்க இப்படி எடுத்துக்கிட்டு வராங்க, தீவெட்டி தூக்கிட்டு வராங்க. சுவாமிகள் ஞானம் உணர்ந்தவர் தெரியும் உங்களுக்கு. அருணந்தி சொல்லிக்கிட்ட அருளாசி பெற்றவர் தெரியும். அவர் உடனே இப்படி பார்க்கிறார். பார்த்து நல்ல பக்குவத்தை உணர்கின்றார். உடனே சொல்றார், பட்ட கட்டையில் பகல் குருடு போகுது. இப்போ ஒரு அமைச்சரை பார்த்து நம்ம சொன்னோம்னா என்ன செய்வான்னு தெரியும் உங்களுக்கு. தீவெட்டி பிடிக்க மாட்டாம நம்மளதான் தீவெட்டியா பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி சொன்ன உடனேயே சுவாமிகளுக்கு அந்த ஞானம் பழுத்த முதிர்வு நிலை. உடனே என்ன செய்யறாரு? அங்கிருந்து கீழே இறங்குறார். கீழே விழுந்துடுறார். எப்படியும் அருள் மேல இருந்தான கீழே இறங்கும். அது போல கீழே இறங்கி விடுகிறார். உடனே பின்னாடியே போறாரு. இவர் பக்குவப்பட்டு விட்டாரா என்று ஆராய வேண்டும் என்று யாரு? நம்ம மறைஞான சம்பந்தருக்கு ஒரு ஆசை வருகிறது. அப்படியே இப்படி சுத்தி வர்றாரு. எங்க பார்த்தாலும் கூடவே வர்றார். திடீரென்று ஒரு நெசவாளருடைய குடியிருப்பு உள்ளார போறார். அப்ப அவங்க அப்பதான் அந்த பாவுக்காக கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறாங்க. அதை நினைப்பதற்காக அதை போய் சொல்றார். சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம் குடிக்கிறார். அப்படி விரல்ல வழிய விடுறாரு வேணும்னு. இது விரல் வழியாக வருகிறது. உடனே இவர் என்ன செய்யறாரு?
ஒரு சன நேரம் கூட தாமதிக்காமல் உடனே போய் பார்க்க கீழே உட்கார்ந்து அதை என்ன செய்யறார், குரு பிரசாதம் என்று வாங்கி அதை குடிக்கின்றார். உடனே அப்ப நினைக்கிறார் இவர் பக்குவம் உணர்ந்தவன் தான் என்கின்ற முடிவுக்கு வந்து அவரை என்ன செய்யறார், அவருக்கு தீட்சை கொடுத்து ஏற்றுக்கொள்கின்றார். இவருக்கு உயர்ந்தவர் யாரு, தீட்சிதர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்களை நோக்க. இவர் உடனே என்ன செய்த, இவரை ஜாதி பிரசம் பண்ணான்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளில போயிடறான்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்முடைய சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு, அந்த இடத்துக்கு பேர் பழைய பேர் கொற்றவன்குடி என்று பெயர். அந்த ஊர்ல போய் ஒரு மடம் அமைத்துக் கொண்டு கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியர் என்கின்ற தீட்சா நாமத்தோடு இருந்தார் என்பது வரலாறு. இவர்தான் சைவ சித்தாந்தத்தில் 8 நூல்களை, சித்தாந்த அட்டகம் என்கின்ற 8 நூல்களை செய்த பெருமைக்குரியவர். இவர் தொடாத துறையே கிடையாது. இவர் எழுதினது உண்மை நெறி விளக்கம் இவர் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து தோன்றியது. அதெல்லாம் இல்ல, அவருதான் அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே சித்தாந்த அட்டகம் என்கின்ற ஒரு அருமையான நூலை எழுதியவர். இவர் நூலுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை நல்லா என்ன செய்யணும், சாப்பிட்டு செரிக்கணும். சிவஞான சித்தியார் நல்ல சாப்பிட்ட பிறகு அது உடம்பிலே பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் நீங்க நல்லா பாருங்க. நல்ல அதாவது வலி வருத்தம் இல்லாது கோடிக்கணக்கில் சொத்து வச்சு நல்லா உண்டு கொடுத்தவங்க பாருங்க. அவங்க வீட்டுல நல்லா சாப்பிடுவோம். நம்ம என்னைக்காச்சும் தான் ஆப்பிள பார்ப்போம். அவங்க ஆப்பிள தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஆப்பிள சி எனக்கு அப்படிம்பாங்க. அப்படியாப்பட்டவங்க அவங்க பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த உடம்பு எங்க வரும், அது எங்க தெரியும், அது உடம்புல மினுமினுப்பா இருக்கும். அதுபோல சிவஞான போதத்தை உண்டு அதை கைவர பெற்று சித்தித்து இருந்தால் சிவம் பிரகாசிக்கும். எவ்வளவு அருமையான நூல் பாருங்க. முதல் நூல் வழிநூல் தான். அது ஒன்றும் சார்பு நூல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே ஒவ்வொன்றுடைய சாரம் தான். சைவ சித்தாந்தத்துடைய சாரம் என்று சொல்லுவார் நம்ம இவரு குமரகுருவ சுவாமிகள். அது போல ஒரு சாரமாக விளங்குகின்ற நூல், ரொம்ப அற்புதமான நூல். இது 100 வெண்பாக்க 100 விருத்தப்பாக்கள் ஆனது. உண்மை பொது உண்மை சிறப்பு என்கின்ற பொது உண்மை என்கின்ற 2ஆக இருக்கிறது. முதல்ல 50 செய்யுள்களும் இது பொதுவை பற்றி பேசுவன, பின்னால் வருகின்ற 50 சிறப்பை பற்றி பேசுகின்றன. இவரை போல இந்த உயிர்களுடைய பிறப்பு ரொம்ப அற்புதமான தெரித்த குரு முதல் ஒருவர் சிவஞான போதம். செப்பினர் பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி. 2 நூலையும் நான் சேர்த்து சிவஞான சித்தியா சிவப்பிரகாசம் என்கிற நூலை சொல்லுகின்றேன் என்று சொல்கிறார். வளர்கையில காவல் குண்டங்கிற பாடலாம் இவர் சொல்றார். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரம் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு அடுத்ததை தூக்கி நான் அழைத்து கொண்டு செல்கின்றேன். இந்த சிவப்பிரகாசத்துல வெறும் நீங்க நூல் நினைச்சிடக்கூடாது. இதுல பல மதங்களை இவர் மறுக்கிறார். மாயாவாதம், ஐக்கியவாதம் போன்ற மரங்கள் எல்லாம் குறிப்பாக காட்டுகின்றார். ஆனா விரிவாக வேறொரு நூலில் கூறப்போகின்றார். இருந்தாலும் கூட அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுகின்றார். இந்த வேத ஆகம தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்கின்ற நூலுக்கு என்கின்ற தொடருக்கு உண்மையான நூலாக விளங்குவது சிவப்பிரகாசம். நீங்க நினைக்கலாம், என்ன இப்படி 3ஆவதாக தோன்றிய நூலை இப்படி சிறப்பிக்கிறார்கள். 2 ஆள் நடந்த வழி எப்படி இருக்கும், 4 ஆள் நடந்த வழி எப்படி இருக்கும், 10 ஆள் நடந்த வழி எப்படி இருக்கும். அதனால 10 அவங்க நிறைய பேர் நடக்க பின்னாடி வரவங்களுக்கு எளிமையாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் முட்டுப்பாடு இருக்கு, எங்க தழை தொங்குது, எங்க கிளை இருக்கு, எளிமையா உடைச்சு போட்டு போனா அந்த பாதை இன்னும் நல்லா இருக்கும். அந்த விதமான அமைப்பு முறையில தான் இந்த குரு மாணவர் உறவு என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. எனவே முன்னோருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை நல்ல கூர்மை தீட்டுறதுலதான் இந்த சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதுல மிக மிக அருமையானது. இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுல முத்தி வகை, முத்தியினுடைய வகை என்ன, அதெல்லாம் பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்றார். பிறருடைய முத்தி என்பது என்ன, சைவ சித்தாந்தத்துடைய முத்தி என்பது என்ன என்பதெல்லாம் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். அப்புறம் முத்தியில உயிருடைய இயல்பு எவ்வாறு இருக்குங்கிறார். 5 அவத்தைகளை பற்றி விரிவாக பேசுறதுதான். கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்கின்ற 3ஐயும் பற்றி பேசுவதுதான். அதுக்கடுத்து உயிர் உண்மையை பற்றி சொல்லுகின்றார். பொதுவுல ஞான வாய்மையை பற்றி பேசுகின்றார். நியாயம் என்ன வாய்மையை இவரை போல யாரும் சிறப்பாக பேசவில்லை. அப்புறம் ஞான வாய்மையின்றே பயன் என்னங்கிறதையும் குறிப்பிடுகின்றார். அப்புறம் 5 எழுத்து, அது தெரியும் உங்களுக்கு. அதற்கு அடுத்தார் போல அணைந்தோர் தன்மை, இது முக்கியமானது. என்னடி வந்தவர் அணைந்தோர் தன்மை என்று இவர் ஒரு அதிகாரமே படைத்து வைத்திருக்கின்றார். திருவருட் பயன்ல 10வது அதிகாரம் இருப்பது அணைந்தோர் தன்மை தான்.
அப்புறம் அந்த தசகாரியங்களை பற்றி தனி நூலாக எழுதினாலும் கூட ஒரு 6 விருத்தங்களை கொண்ட தனி நூலாக எழுதியிருக்கின்றார். எனவே இந்த நிலையில் பார்த்தார் இவருடைய ஆக்கம் என்பது மிகச் சிறப்பானது. குரு பரம்பரையை இவர் தான் முறையா சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். அந்த செய்திகள்லாம் நீங்கள் அந்த செய்திகளை பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தாற் போல திருவருட்பயன் உண்மை விளக்கத்தை படித்த பிறகு திருவருட்பயன் என்கின்ற நூலை தான் படிக்க வேண்டும். ஏன்னா உண்மை விளக்கம் எளிமையாக சொன்னாலும் கூட பாருங்க, திருவள்ளுவர் எழுதினார், திருக்குறள் எழுதினார், என்னத்தை வச்சார் அவரு? அறம்பொருள் இன்பம் என்கின்ற 3ஓடு நிறுத்தி விட்டார். அதுக்கு உரை எழுத வந்த பரிமேழகர் சொல்வார், இந்திரன் முதலா இறையொரு பதங்களும் அந்தவில் இன்பத்து அழிவில் விடும் நெறி எறிந்து எய்தற்குரிய உறுதி பொருள் என உயர்ந்தோரால் வகுக்கப்பட்ட பொருள் 4 அவையாவன அறம்பொருள் இன்பம் வீடு என்பன. அவற்றுள் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் இலக்கண வகையால் கூறாது காரண வகையால் கூறினான். என்ன சொல்ல முடியாது? சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் சொல்ல முடியுமா? இலக்கணத்தால சொல்ல முடியாது. நல்லா சாப்பிட்டா உடம்பு தெம்பா இருக்கும், தெம்பா இருந்தா 200 கிலோ வெயிட்ட தூக்கலாம். அப்ப நல்ல தெம்பா இருக்கிற வரைக்கும் காட்டிட்டோம்னா தூக்கலாங்கிறது எப்படி வருது? உய்த்துணரப்படுவது போல அந்த அறம்பொருள் இன்பம் என்கின்ற 3ஐ சொல்லி 4ஆவதை பெறுகின்ற பொருளாக வைத்தார். காரண காரிய முறைப்படி விளக்கினார்லாம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா அந்த 4வது இன்பம் இல்லைன்னு நினைச்சோம்ல, வீட்டு உலகம் இல்லைன்னு நினைச்சோம்ல, அந்த வீட்டு உலகத்தை மிக அழகாக திருவள்ளுவருக்கு பின்னால் நின்று இவர் சொல்றார். அதுவும் அவர் சொன்ன திருக்குறள்லேயே சொல்றார். அந்த குறள் என்கின்ற அமைப்பிலேயே சொல்லுகின்றார். இது மிக அருமையானது. அதுக்கு பேரே பாருங்க, திரு அருள் பயன். திருவருட்பயன் என்று வருகிறது. திரு என்றால் இறைவன், அவனுடைய அருளால் வந்த பயனை உரைப்பதற்காக இந்த நூலை வைத்திருக்கின்றார். 100 குறள் பாட்களை கொண்டது, 10 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள். அதுல பாத்தீங்கன்னா பதிமுதுநிலை, இறைவனுடைய தொன்மையான. இது யாராச்சும் தெரியும் அந்த முதல் குறள் உங்களுக்கு? ரொம்ப அருமையானது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சொல்றாருல. அதே போல இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நினைந்து. அகரம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா சொல்லாம ஆவணா சொல்லிடுவீங்களா? நீங்க அகரம் சொல்லாம இகரம் சொல்லிடுவீங்களா? அகரம் சொல்லாம இக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. வாயை திறந்தா தானே. அப்ப வாயை திறந்தால் பிறப்பது எது? அவ்வளவுதான். சொல்லுவான் ஆன்னு வாய் பார்த்துட்டு போனான்டா சொல்றமா இல்லைங்களா? அப்ப வாயை திறந்தாலே பிறப்பது அகரம் தான். அந்த அகரத்தை மிக அழுமையாக வைத்திருக்கிறார். இந்த அகரத்தை படுத்துற பாடு இருக்குவாங்க நம்ம சைவ சித்தாந்திகள். அகரம் போலவானைங்கிறான் திருஞான சம்பந்தர். அகரம் முதலானைங்கிறார் அவர். இறைவனை அகலமா அதாவது அகரமாகவே பார்த்தார்கள். அந்த நாத தத்துவமாகவே பார்த்தார்கள். அந்த நாத வடிவு என்பது அகரத்தை குறிக்கும். அப்படி பார்த்தாங்க. 2வது பாருங்க, முதல்ல பதிமுது நிலை சொன்னார். 2வதாக உயிரவை நிலை. இந்த உயிரவை நிலையில உயிர் எவ்வளவுங்கிறது அப்படியே சாரமாக பிழிந்து காட்டுகின்றார். 3வதாக இருள்மய நிலை. இன்னைக்கு அண்மைக்கால விஞ்ஞானிகள் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, இந்த கருந்துளை எல்லாம், அந்த கருந்துளையை பற்றிய சிந்தனை நம்ம தமிழ்ல 12ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாயை என்கின்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் கருமையாகத்தான் பார்க்கிறார்கள். மாயை என்பதை இருளாக பார்க்கிறார்கள். அந்த இருள் என்பது கருந்துளையாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. நல்ல அந்த அறிவியல் சிந்தனை உள்ளவங்க, அந்த தர்க்கவியல் ரீதியாக பேசுபவர்கள் அந்த சைவ சித்தாந்தத்தை படிச்சாங்கன்னா இன்னும் முன்னோக்கி செல்லலாம். அதுக்கடுத்து அருளது நிலை, அருள் உரு நிலை, இருள்மல நிலை, உயிர் வர்க்கம், அருள் நிலை, அஞ்செழுத்து அருள் நிலை, அணைந்தோர் தன்மை என்கின்ற 10ஆக காட்டி மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதுல சொல்றான் பாருங்க, செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உலன் என்று உணர். எப்படி சொல்றான் பாருங்க. இந்த உலகத்திற்கு இறைவன் ஒருவன் உண்டு. சும்மா அது வாயால சொல்லல. செய்வினையும் செய்வானும் சேர்பயனும் தானா சேர்ந்துடுமா? சேர்ப்பானும் உய்வான் உலன் என்று உணர். எப்படி சொல்றது பாருங்க. ஒரே குரல் தான். செய்வானும் செய்பவனும், அதுக்கடுத்து என்ன?
சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இந்த ஒரு குரல்லையே பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும் மிக அழகாக தந்து விடுகிறார். அப்புறம் பொருள் எத்தனைன்னு சொல்றார். நம்ம பதி பசு பாசம் தானே சொல்றோம். ஒவ்வொரு பௌத்தரம் ஒண்ணு 5 சொல்றான், மிருகேந்திரம் வேறொன்று சொல்லுகின்றான். ஆனா இவரு பாருங்க எல்லாத்துக்கும் பொதுவா ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய 2 ஆக இவை ஆராதிகள். 6 இவர் சொல்றார். ஏகன் தெரியும் உங்களுக்கு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க நடுவீங்க. ஏகன் இறைவன், அநேகன் உயிர்கள், இருள் நிலம், கருமம் தெரியும் நல்வினை தீவினை, மாய 2 ஆக 6 ஆக இவை ஆராதிகள். இந்த 6 தான் இந்த உலகத்து பொருள்கள். நம்ம பதிபசு பாசம் என்று தொகுத்து கூறினார், இவர் விரித்து கூறுகின்றார். திருநாவுக்கரசர் இவர் நம்ம மாணிக்கவாசகர் சுவாமிகள் கூட ஐம்மலத்தால் கலக்கப்பட்டு என்கிறார், மும்மலத்தால் கலக்கப்பட்டு என்கிறார். அதனால வந்து ஒன்றையே 2ஆக கூறுவது, 3ஆக கூறுவது, 4ஆக கூறுவது என்கின்ற நிலை காணப்படுகின்றன. எனவே இந்த நூல் வந்து மிகச் சிறப்பான நூல். அதற்கு அடுத்தார் போல வினா வெண்பா. இது 13 பாடல்களை உடையது. தன்னுடைய ஆசிரியனாகிய மறைஞான சம்பந்தரை நோக்கி வினாவும் விடையுமாக அமைக்கின்ற பாடல். அதற்கு அடுத்தார் போல போற்றி பகுடை. இந்த போற்றி பகுடை இருக்க முடிச்சுக்குவாங்க, முடிச்சுட்டு வந்து பேசுங்க.